ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸ்னு டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங்ஸ் சீசன் 5 உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முன்னாடி உள்ள சீசன் எல்லாம் பார்த்துட்டு வந்து இதை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். இதுக்கு முன்னாடி உள்ள சீசனுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லயோ கமெண்ட்லயோ கொடுக்குறேன். வேற லெவலில் ஒர்த்தாக தான் இருக்கும். ஆக்ஷன்ஸ் அண்ட் காமெடியோட சூப்பராக இருக்கும். ஸோ நான் பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகிறோம். நம்ம ஹீரோவோட சிஸ்டரை வச்சுக்கிட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். மாஸ்டர் ஷுவாஹி வந்துட்டு அந்த ஆள் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு போகிறேன். இது ஒரு டீமன் சைல்டோட ஆரம்பமா அப்படின்னு சொல்லி ஸ்வாஹி ஷாக் ஆகிறா. இதை உங்களால ஹேண்டில் பண்ண முடியாத நான் பாத்துக்கிறேன். நம்ம ஹீரோவோ ஃப்ராகிட்டோவோ வராங்க. நம்ம ஹீரோவோட சிஸ்டர் பவர்ஸை யூஸ் பண்றா. அந்த பவர்ஸை வச்சு அவ கூட இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரோட ஃபைட்ல இந்த ஊரே டெஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோ மேல கை வைக்க முடியாது. நம்ம ஹீரோவோட சிஸ்டரும் அவனுக்கு ஈக்குவலா பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பவர்ஸை பாரோ பண்ணி தான் இந்த பர்சன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அண்ணன் கூட இந்த மாதிரி சண்டை போடாதமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் கீழ இருந்து கத்திட்டு இருக்காங்க. ஒரு பெரிய அட்டாக் ரெண்டு பேர் பண்ணவும் மொத்த வேர்ல்டே டெஸ்ட்ராய் ஆயிருது. பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோவோட அம்மாவோட கனவு தான். அவங்க இன்னும் பிரெக்னெண்டா தான் இருக்காங்க. அவனுக்கு தங்கச்சி இன்னும் பிறக்கல. அது கவலைப்படாத அப்படின்னு அவங்க அப்பா சமாதானப்படுத்துறாரு. சன்ரங்க்கு நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணதுனால அவளோட ஃபேமிலியோட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோ அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. பிரெக்னன்சி டயத்துல தேவைப்படுற எல்லா விஷயங்களையும் இவங்க ஃப்ரீயா கொடுக்காங்க. அதுவும் ஹையஸ்ட் குவாலிட்டியில இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை இல்லையா, அப்புறம் ஏன் இவ்வளவு பதறீங்கன்னு டாக்டர் கேட்கவும் அவங்களோட பவர்ஸ் பத்தி உனக்கு தெரியாதுன்னு ஃப்ராகிட்டோ நினைக்குது. ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே அந்த புது பேபிக்காக காத்திருக்காங்க. ஒரு நல்ல அண்ணனா எப்படி நடந்துக்கிடணும் நான் கத்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற புக் எல்லாத்தையும் படிச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை இவ்வளவு சீரியஸா பாக்குறேன் அப்படின்னு ஃப்ராகிட்டோ பாக்குது. மிஸ்டர் வாங்லிங், உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு ரோபோட் வந்து சொல்லுது. சீக்கிரமே உன் தங்கச்சி வரப்போறாளா அப்படின்னு சொல்லி எக்ஸைட்டட் ஆகி கொடுக்கவும் இவன் ஏன் இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கான்னு கேட்கிறேன். ஆக்சுவலி இவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வாலண்டியர்ஸா வந்திருக்காங்க. பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தைங்க பிளஸ் பிரெக்னெண்டா இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க. குழந்தைங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மெடிக்கல் செக்அப் மாதிரி தான், காம்படிஷன்லாம் எதுவும் கிடையாது. நம்ம ஹீரோவை கார்டு ஃபைட்ல தோக்கடிச்சா அந்த பையனும் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இந்த குட்டி பையனை தோக்கடிக்க தான் நம்ம ஹீரோ அந்த டிராகனியர் கார்டா மாத்திருப்பான். சில பேர்லாம் கம்மியான பவர்ல இருக்கும்னு அழுதுட்டு இருக்காங்க. பட் நீ அப்படி கிடையாது, இங்க பிறந்ததுல இருந்தே ஒரு ஜீனியஸ் அப்படின்னு அவங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்க. 8 வயசு பையன், ஆனா இவன் 260 கிலோ இருக்கான். எங்கப்பா இந்த பையன் ரொம்பவே ஸ்ட்ராங் தான் போலியா அப்படின்னு சென்னு பாக்குறான். இந்த பையன் டென்சிட்டி உண்மையிலேயே அதிகமா தான் இருக்குன்னு ஃப்ராகிட்டோவை பாக்குது. நம்ம ஹீரோ அங்க நிக்க அப்படிங்கறத அந்த பையன் பார்த்துட்டு இவனை தோக்கடிச்சது அந்த பையனுக்கு ஞாபகம் வருது. தோத்து போன ஆப்போனன்ட் தானே நீ, வயசுக்கு நீ இன்னும் லெவல் 5ல தான் இருக்கியா நம்ம கிண்டல் பண்ணிட்டு போறான். ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டு தானே ஃப்ராகிட்டோ பாக்குது. ஆண்டி நீங்க இதுல ஏறி நிக்கணும்னு அவசியம் இல்ல, வயித்துல இருக்கிற குழந்தைய தானே பாக்கணும், அதுக்கு ஒரு பெல்ட் இருக்குன்னு சென்னதா அவங்க அம்மா வயித்துல மாட்டி விடுறான். வயசுக்கு நான் தான் ஜீனியஸ்னு அந்த மிங்க பையன் பெருமையா நடந்து போயிட்டு இருந்தா. இங்க இந்த குழந்தையோட ஹார்ட் பீட் என்னடான்னா மியூசிக் மாதிரி கேக்குது. எல்லாரும் அந்த மியூசிக் சாண்ட் கேட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் பிறக்கவே இல்ல, பிறக்காத குழந்தைகிட்டலாம் நான் தோத்து போக மாட்டேன்னு அந்த மிங்கு கடுப்பாக்குறான். அதுக்கு முன்னாடியே எப்படியான அவங்க அம்மா தான் கவலைப்படுறாங்க. நம்ம ஹீரோ ஒருத்தனை சமாளிக்கிறதே கஷ்டமா இருக்கு. இந்த பையன் ரொம்ப டேலண்டடா தெரியுதா அப்படின்னு சொல்லி மிங்க ஒருத்த போட்டோ எடுக்கிறான். அந்த அம்மாவோட வயித்துல இருக்கிற கருவும் ஸ்ட்ராங்கா தெரியுது. எல்லா பவர்ஸும் நம்ம ஸ்பிரிட் எம்பரருக்கு தான். பிளான் கூடிய சீக்கிரத்துக்கே ஒரு முடிவுக்கு வரும். இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் கடத்தி நம்ம லாடு கிட்ட கொடுத்தா போதும் அப்படின்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். ஆனாலும் சரி நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிங்கு நினைச்சிட்டு இப்ப ஸ்பிரிச்சுவல் பவரை போயிட்டு செக் பண்ணி பார்க்கறான். அவனோட பவர்ஸ்லாம் அந்த இடத்துல ஒரு 2 மீன் ஓட ஆரம்பிக்குது. இவனுக்கு வாட்டர் ஸ்பிரிச்சுவல் ரோட்ஸ் இருக்கு போல அப்படின்னு சொல்லி சன்ரங் பாக்குறேன். எனக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கடத்தல்காரன் ஒரு ரோப்பு போட்டு அவனை கடத்தலான்னு பார்த்தா டக்கு நம்ம ஹீரோ வந்து தடுத்துட்டு அங்கதான் இந்த இடத்த கண்காணிச்சிட்டு இருக்கோம். சன்ரங்க அவனை வந்து பிடிச்சி அந்த வில்லனை அடிச்சு போட்டுருந்தாங்க. அந்த வில்லன் பாக்குறதுக்கு தான் சின்ன பையன், பட் வயசு கூட. இப்ப அடுத்ததான் நம்ம ஹீரோவோட அம்மாக்கு செக் பண்ணி பாக்குறாங்க. ஹிப்பியோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அந்த மிஷினையே ஓவர்லோட் பண்ணுது. எங்கப்பா இந்த பிறக்காத குழந்தை ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கேன்னு ஃப்ராகிட்டோ பாக்குது. 50% மெமரி எரேஸ்ன்னு சொல்லி எல்லாரோட மெமரியும் நம்ம ஹீரோ டெலிட் பண்ணிருந்தான். வாங்க ஏமலா அதை யூஸ் பண்ணலையான்னு கேட்கவும் நம்ம தான் ப்ராமிஸ் ஸ்பெல் போட்டிருக்கோமே, மெமரியை எரேஸ் பண்ண தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்லிட்டு இந்த கேப்ல அந்த வில்லன் எஸ்கேப் ஆயிட்டான். அவனை இதை பார்த்துக்கூடன்னு ஒரு ஸ்வாட நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான். அவன் அட்டாக் பண்ணதுல இன்னும் என் ஓன்ஸ் எல்லாம் ஏன் ஹீலிங் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த அடி வாங்கினவன் அவனோட பேஸுக்கு போய்கிட்டு இருக்கான். பிறக்காத குழந்தையோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமா இருக்கு, அதை தான் நம்ம லாடுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு போயிட்டு இருக்கான். அந்த ஸ்பிரிட் எம்பரர் ரிவே பண்றதுக்கு இவங்களோட ஆளுங்களும் வந்து டெய்லி நைட் வந்து மெடிடேஷன் பண்ணி அந்த எனர்ஜியை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எனர்ஜியை கொடுத்தா ஸ்பிரிட் எம்பரர் சீக்கிரம் ரிவைவ் ஆவாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்களோட பேஸ் இருக்கிற இடத்துக்கு இவங்க போகுவோம். நம்ம ஹீரோவோட ஸ்வாடு இதுதான் அவங்களோட பேஸான்னு சொல்லி அந்த இடத்தையும் மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணிடுது. பிறக்காத குழந்தைகிட்ட தோத்து போயிட்டோமேன்னு சொல்லி மிங்க சோகமா உட்காந்துருக்கான். பார்த்து சிரிக்கிறதுக்கு வந்தீங்களா, எக்யூப்மெண்ட்ஸ் உடஞ்சதுனால என் மெடிக்கல் ரிசல்ட்டா எடுக்க முடியலன்னு சொல்லவும் அதுக்கெல்லாம் சரியா திரும்பவும் வந்து டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதை கிஃப்டா வச்சுக்கோன்னு ஸ்வாஹியோட சிலையை வந்துட்டு சன்ரங் கொடுக்குறா. தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவா அங்க இருந்து கிளம்புறாங்க. கண்டிப்பா நான் விட்டு கொடுக்காம போராடுவேன் அப்படின்னு சொல்லி மிங்க அங்க இருந்து சொல்லிட்டு கிளம்புறேன். பாஸ் சில எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்துருச்சு, பட் பிளான் பார்க்கவா போயிட்டு இருக்கேன். ஜெயிலுக்குள்ள ஒருத்தனுக்கு யாரோ ரிப்போர்ட் பண்றாங்க.
ஸ்வாட் செயின்ட், நீங்க அந்த ஈவல் ஸ்வாட் கூட ஃபைட் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிட்டுன்னு கேள்விப்பட்டேன். நீங்க என்ன வயசான லுக்ல இருக்கீங்கன்னு ஒருத்த கேட்கவா, எனர்ஜியை சேவ் பண்ணதான் ஸ்வாட் செயின்ட் சொல்றான். லைட்டா ஒருத்த கையை வெளியே கொண்டு வந்துருக்கு, அங்க இருக்கிற ரோபோட் அவனை கட்டி போடுது. கோல் கீப்பர் தான் இந்த இடத்த மொத்தமா செக்யூரா வச்சுக்கிடுது அப்படின்னு அந்த ஆளு சொல்றாரு. சென்னாங் ஷாவை இங்க தான் நாங்க அடைச்சு வச்சிருக்கோம். இந்த ஜெயில் கீப்பர் வந்து இப்ப கதவை ஓபன் பண்ணி விடுறாரு. சென்னாங் ஷாவ் தான் வே ஆஃப் ஹெவனையே ரீச் பண்ணிருப்பான். ஹீரோ தான் இவனை பிடிச்சு கொடுத்துருப்பான். ஈவலா இருந்த அவன் பார்த்தா இப்ப ரொம்ப கியூட்டா மாறிட்டான். அவனோட டெக்னிக்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. பட் அவனுக்குள்ள இருந்த டீமன் வெளியே போயிட்டனாலும் எப்பனாலும் அது திரும்ப வரலாம். பட் அது இல்லாத டைத்துல இவன் டிஃபரெண்டான பர்சன் மாதிரி இருக்கான்லன்னு இவங்க பாத்துட்டு இருக்காங்க. இவனோட பவர் லெவல் அதிகம். இவன் இந்த இடத்துல வச்சிருக்குது சேஃப் தானே, அவன் செல்லுல இவனை போட வேண்டியதானு கேட்டா அங்க ஆல்ரெடி ஒருத்தன் இருக்கான். அவன் ரொம்பவும் டேஞ்சரஸ். இவன் அவன் பக்கத்துல போட்டா சென்னங்ஷாவோட டீமன் திரும்ப வந்துரும் அப்படின்னு ஸ்வாட் செயின்ட் கிளம்புனா எனக்கு ஒரு ஹெல்ப் தேவான அந்த ஜெயிலர் கேட்கறேன். இந்த வருஷம் உங்களோட ஆனுவல் ஃபீல்ட் அசைன்மெண்ட் அது எஸ்கேப் ரூம் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. அவரோட ஜெயில இருந்து தான் நீங்க எஸ்கேப் ஆகணும். கட்டின அந்த ஜெயில ஏதோ பிரச்சனை இருக்கான்னு பார்க்க தான் அந்த டெஸ்ட்டை வச்சிருக்காங்க. நீங்க அதுல கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாங்க. ஒருவேளை நீங்க அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டா ஜெயில் ஈஸியா இருக்குன்னு அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொல்லவோ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ வரை எதையோ இம்பார்ட்டண்டா திக் பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாரும் பார்த்தா ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு முக்கியமான மிஷன் எதையோ சொல்லியிருப்பாங்க. அதுல இருந்து நம்ம ஹீரோ அப்படி யோசிச்சுட்டே இருக்கான். கண்ணுக்கிட்டே இவங்களை அந்த ஜெயிலுக்குள்ள அனுப்புறாங்க. ரெண்டு பேரா குரூப்பா இருக்காங்க. அதான் அந்த ஜெயிலர் தான் வந்துட்டு ஸ்வாட் செயின்ட் கிட்ட இந்த ஹெல்ப் கேட்டிருக்கான். இந்த பொடி பசங்களால என்ன பண்ண முடியும் ஜெயிலர் கேட்கவோ பொறுத்து இருந்து பாருன்னு ஸ்வாட் செயின்ட் சொல்றான். பல வருஷங்களா நான் அந்த ஜெயில ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாது. இப்போ இருக்கிற இந்த புது மாற்றத்துல ஏஐ டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். ஒருத்தர் இங்க இருந்து எஸ்கேப் பண்ணாலும் என் ஜெயிலர் பதவியவே ரிசைன் பண்ணிருதான் அவன் சொல்றான். டெஸ்டா இருக்குன்னு யாரும் என்கிட்ட சொல்லல, வாங்கலையும் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சந்திரன் ரொம்ப ஹாப்பியா இருக்கா. நான் தான் அந்த இடத்தோட ஏஐ சிஸ்டம் பட்லர். உங்க பிளைண்ட் ஃபோல்டை இப்போ நீங்க ரிமூவ் பண்ணலான்னு ஏஐ சொல்லுது. நீங்க இங்க இருந்து தப்பிக்காம இருக்கிறது தான் என்னோட பலம், நான் அதை பாத்துக்கிடுவேன் அந்த ஏஐ சொல்லுது. நம்ம ஹீரோ எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோக்கு பிடிச்ச சிப்ஸ் பாக்கெட் அங்க வைக்கவும் வாங்கலிக்கு அது ஒரு டிராப் அப்படின்னு சந்திரன் சொன்னா நம்ம ஹீரோ அதுக்குள்ள போய் மாட்டிக்கிடுதான். சந்திரங்காலையும் அவளோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியல. நம்ம ஹீரோ ஜாலியா நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு சந்திரனுக்கு அதுல ஒரு துண்டை கொடுக்குறான். வாங்கலிங் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் தீவிரமா யோசிக்காம போல. ஒரு நிமிஷம், இதை வாங்க கடிச்சிட்டு கொடுத்தது நான் இன்டைரக்ட் கிஸ் தான் அப்படின்னு சொல்லி சந்திரன் வைக்கப்பட்டு இருக்கா. சென் நம்மளோட எனர்ஜியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, தேவையில்லாம ட்ரை பண்ணாதான் ஹாக்வா சொல்றான். பட் சென்னு மொத்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த கதவை உடைக்கலாம் ட்ரை பண்ணா அவன் தான் பறந்து வந்து விழறான். அந்த ஏஐ பிடிச்சி உங்களை கலாய்க்குது. நாங்க திரும்பவும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஹாக்வா கேட்கறான். இந்த சம்முக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னா நானே கதவை திறந்து விடுறேன் அப்படின்னு அது சொல்லுது. லென்னு ஃப்ராகிட்டோட பவரை யூஸ் பண்றா. அப்படி இருந்தும் கதவுக்கு எதுவும் ஆகல. இவங்க ரெண்டு பேரும் டீமன்ஸ்ங்கிறதுனால ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நல்லாவே இவங்களால அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியுது. மோட ஒர்க் ஆகல. கேனன் மோட யூஸ் பண்ணலான்னு ஃப்ராகிட்டாவா தலைமலை ஏறி உட்காரவும் கையை எங்கடா வைக்கிற அப்படின்னு சொல்லி லென்னு ஃப்ராகிட்டோவை பிடிச்சி ஒரே அடிதான். அதான் அந்த பிரசன்ட்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. சென்னாங்ஷாவோட ஈவல் திரும்ப வந்துருச்சு. திரும்பவும் அவன் ஈவலா மாறிட்டான். அந்த பவரை அவன் யூஸ் பண்ணாமனா ஈஸியா தப்பிச்சிருவான். தப்பிக்கிறதுக்கான நேரம் அவன் சிரிச்சிட்டு இருந்தா. வாங்க இங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு வா சொல்லவும் டிராப்ல இருந்து அசால்ட்டா நம்ம ஹீரோ வெளியே வரான். இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அந்த ஏஐ பாக்குது. மேக்ஸிமம் நம்ம ஹீரோ சால்வ் பண்ண போறான்னு பார்த்தா கதவை லைட்டா டச் பண்ணியே நம்ம ஹீரோ உடச்சிருந்தான். ஏஐ எல்லாத்தையும் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்குன்னு சந்திரன் சொல்லவும் தடையத்தையே அழிச்சிருவோம் நம்ம ஹீரோ டெஸ்ட்ராய் பண்ண போனா அதெல்லாம் ரொம்ப காசு அதிகம். நான் அதிட்ட பேசி பாக்குறேன். ஹே நீயே உன் மெமரியை எரேஸ் பண்ணிக்கோயேன்னு சந்திரன் கேட்கறேன். ஓகே ஃபைல்ஸை ஃபார்மேட் பண்ணிட்டேன்னு அந்த ஏஐ சொல்லுது. திடீர்னு இன்ட்ரோடர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ ரோபோட் வந்துட்டு அந்த இடத்துக்கு வருது. ஜட்மெண்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அதை ஸ்கேன் பண்ணி பாக்குது. லோவான எனர்ஜி வீக் மைண்டட் பர்சன் சிஸ்டம்ல காமிக்குது. இந்த மாதிரி வீக்கானவங்களெல்லாம் எதுக்கு இந்த ஸ்ட்ராங்கான பிரசன்ட் குள்ள தூக்கி போட்டிருக்காங்களோ தெரியல. அடியில ஒன்னு நாக் அவுட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மண்டலியா அதை அடிச்சா ஒன் பஞ்ச் மேன்ல வர்ற மாதிரி நம்ம ஹீரோ தலை லைட்டா ஆடுதா. அவ்வளவுதான். டேஞ்சர் இவன் பவர் அனலைஸ் பண்ண முடியலன்னு இந்த ரோபோவே குழம்பி போகுது. எங்க கதவெல்லாம் திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடுச்சுப்பான்னு மத்த எல்லாருமே இப்ப இந்த இடத்துக்கு வராங்க. வாங்க என்ன இன்னைக்கு பவர்ஸ் ஹைட் பண்ணாம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கானு சந்திரன் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரே கிக்கு தான். சென்னன் ஷோ இருக்கிற அந்த ஜெயில் கதவை உடச்சிட்டு அந்த ரோபோட் போயிட்டு விழுது. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இது அவனே தான். நான் எஸ்கேப் ஆகி போக விரும்பல. அவனே போயிட்டு கதவை போட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோட மத்த ஆளுங்க எல்லாருமே இப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வாங்களே கவலைப்படாத, நான் இங்க வந்துட்டு உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சென் வந்து பேசிட்டு இருக்கான். வாங்க இதை நம்ம முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்திரன் நம்ம ஹீரோட கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. வெளியா ஜெயிலோட வெளியே போற கதவு கிட்ட இவங்க வந்துட்டாங்க. சந்திரன் போயிட்டு அதை திறக்கிறா. நான் வெளிச்சமா வாமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது தங்கச்சியோட பேரை ஒன்னு நாங்க டிசைட் பண்ண விடலான்னு இருக்கோம். பேரை செலக்ட் பண்ணணும் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. என் தங்கச்சிக்கான பேரை முடிவு பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதனாலதான் இன்னைக்கு நாள் ஃபுல்லா யோசிச்சுட்டே இருந்தியான்னு சந்திரன் பாக்குறா. வான் நுவான் அப்படிங்கறது தான் நம்ம ஹீரோ அந்த பேரா வச்சிருக்கா. அந்த ஹை செக்யூரிட்டி இருக்கிற ஜெயில காமிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க கிட்ட அந்த ஸ்லைம் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுது. ஈவில் ஸ்வாட் கார்டான சென்னங்ஷாவுக்கு தப்பிக்கிறதுக்கு பிளான் போட்டு கொடுத்தோம். பட் அவன் அதை யூஸ் பண்ணிக்கல. அதை ஸ்டாப் பண்ணது 60th ஹையை சேர்ந்த ஒருத்தன் தான் சொல்லுவோம். அவளுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி அந்த மாட்டிட்டு இருக்கவன் சொல்றான். இப்போ நைட் ஸ்கல் அப்படிங்கிற அந்த கேங்கோட லீடர் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அவனோட ஸ்வாட் அனுப்பி ஒரு பேஸை டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பான். அந்த பேஸ் இந்த மாதிரி டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. பப்ளிக் ஒப்பீனியன்ல எதுவும் சேஞ்சஸ் வரக்கூடாதுன்னு நீங்க தான் பப்ளிக்கா நம்ம எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும்
முட்டாளங்களை வேலைக்கு வைக்கிறது வேஸ்ட், ஒன்று வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்லிட்டு ஏவோ ஒருத்தன் டிஸ்ட்ரைப் பண்ணிட்டா. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கு என்ன பண்ணுவான்னு கடுப்பாயிட்டு இருந்தா. ஸ்பிரிட் டெம்பரர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்கவோ என்னன்னு வாங்கி பார்த்தா அதுல நம்ம ஹீரோட பேக் போட்டோ மட்டும் இருக்கு. இங்க நம்ம ஹீரோட அப்பாவை காமிக்கிறாங்க. பார்த்தா அவர் ஒரு புக் ரைட்டரா இருந்த அவார்டு எல்லாம் வாங்கினவர் தான். பட் இப்ப வேற ஆளுங்க அவார்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா புதுசா வந்தவங்க எல்லாம் ஒன்ன முந்தி போயிட்டு இருக்காங்க, இப்ப நீ என்ன ஆன அப்படின்னு சொல்லி சீஃப் எடிட்டர் நம்ம ஹீரோட அப்பாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. டென்ஷன்ல நம்ம ஹீரோ அப்பா விக்கியை கலட்டிட்டு தலையை சுமந்துட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மத்தவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. குழந்தைக்கு நிறைய செலவாகுள்ள, அதான் அவர் அதிகமா வேலை பார்க்கணும்னு ட்ரை பண்றாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதையில தான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கல, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுவோம். வேண்டாலிங், இந்த குடும்ப தலைவன் நான் தான், இதை நானே பாத்துக்கிடுவேன் அப்படின்னு அவங்க அப்பா வந்துட்டு ஃபயரா கதை எழுத ஆரம்பிக்கான்னு ட்ரை பண்றாரு. பட் அப்படியே தூங்கிருந்தாரு. அடுத்த நாள் காலையில பார்த்தா சன்ரங் நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்திருக்கா. இவ எதுக்கு வந்திருக்கான்னு பார்த்தா வாங்கலிங் தான் என்ன கூப்பிட்டு விட்டுருந்தா. உங்களுக்கு ரைட்டிங்ல ஏதோ இன்ஸ்பிரேஷன் தேவையாமே, வாங்க அப்படின்னு சொல்லி வா கூட்டிட்டு போறா. ஃப்ராகிட்டோவையே ஒரு வெஹிக்கிள் மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. நைட் ஸ்கல்லோட ஆளுங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த பையன் பேரு வாங்குன்னு சொன்னாங்க. நம்ம ஹீரோட அப்பா பேரும் வாங்குதான். சோ அது நம்ம ஹீரோட அப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஆளு தப்பா நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோட அப்பாவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். என்ன அந்த பஸ் பறக்குதுன்னு நம்ம பார்த்தா ஃப்ராகிட்டோ அவனை வந்து மோதி பறக்க விட்டுறது. எதையோ இடிச்ச மாதிரி இருந்ததுன்னு அவங்க அப்பா கேட்டா ஒன்னும் இல்ல, நம்ம ஹீரோ சமாளிச்சிருந்தான். இப்ப சென்னோட வீட்டுக்கு தான் இவங்க போயிருக்காங்க. நீங்க இன்ஸ்பிரேஷன் தேடி வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். என் வீட்டுல நிறைய உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணி காமிக்கிறாங்க. பையனோ இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவோ, ஏ வாங்கலிங் கேட்டியாப்பா, எங்க அப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஆயிட்ட பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி சென்னை ரொம்ப ஹாப்பியா இருக்கான். உங்க பையன் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இன்னும் அதிகமாகலையா, நம்ம தான் நம்ம பசங்க மேல நம்பிக்கை வைக்கணும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. ஃப்ராகிட்டோ சிக்னல் கொடுக்குது. நைட் ஸ்கல்லோட ஆளு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி இங்கே வந்துட்டான். நம்ம ஹீரோட அப்பாவால ஸ்பியரையா தூக்க முடியல. நம்ம ஹீரோ லைட்டா ஸ்பியர் அசைச்சதுக்கு மரத்துல லைட்டா தான் கிராக் விடுது. பின்னாடி நிக்கிறவனுக்கு அடி பயங்கரமா விழுது. வாங்கலிங் இன்னும் ஸ்டெடியா அதை பண்ணுவோம், பவர்ஸ் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு நிறைய இடம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்ததா ஆக்வா வீட்டுக்கு போறாங்க. அவங்க ஸ்பிரிட் அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்கக்கூடியவங்க. லைட்னிங் பியர் மசாஜ் கொடுத்து அவங்க அப்பாக்கு இன்ஸ்பிரேஷன் வரும் அப்படின்னு ஹாக்வா சொல்றான். எங்கப்பா இது ரொம்ப பேர் ரேரான பியர் ஆச்சு, அண்ட் இது ஷாக் கொடுத்தா ஒருத்தங்க இறந்தே போயிருவாங்களே அப்படின்னு மத்தவங்க கேட்கவும் நம்ம ஹீரோட அப்பா ஷாக் ஆகுறாரு. இந்த பியரோட குழந்தை உங்களுக்கு மசாஜ் கொடுக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம சொல்றான். பட் அந்த ஷாக்குக்கே பயங்கரமா இருக்கு. இப்போ என் அறிவு அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐன்ஸ்டீன் மாதிரி அவங்க அப்பா காமெடி பண்றாரு. இதெல்லாம் பத்தாது, இன்னும் அதிக வால்டேஜ் எனக்கு கொடுங்க அப்படின்னு அவங்க அப்பாவே கேட்டு வாங்குறாரு. ஸ்கல்லால இப்ப இந்த இடத்துக்கு வந்துருந்தான். ரேரான அந்த ஸ்பிரிச்சுவல் அனிமல் இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகி பார்த்துட்டு இதை எப்படியாச்சும் கடத்திடணும் அப்படின்னு பிளான போட்டா பிடிக்கனதை அடிச்சு ஆள வச்ச உடனே அம்மா பேர் அவன் வர அட்டாக்கு தான். இல்ல எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஷாக் வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா திரும்ப வந்திருக்கான். ஒரு வழியா இப்ப நம்ம ஹீரோட அப்பா ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா வந்துட்டு இருக்காரு. மேபி அவருக்கு என்லைட்மெண்ட் கிடைக்க போதுன்னு நினைக்கிறேன். இப்போ இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஃப்ராகிட்டேவோ சன்ரங்கோ பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹே லிங், உனக்கு இந்த கடன் ஞாபகம் இருக்கா, இங்கதான் உனக்கு ஸ்வாட் வாங்கணும்னு அவங்க அப்பா பேசிட்டு இருக்காரு. ஃபைனலி நீ வந்துட்டியா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஸ்வாட் ஷீட் வந்துட்டு அந்த இடத்துல தான் இருக்கு. என் ஸ்வாடை விட்டு நான் பிரிஞ்சதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இப்பதான் ஞாபகம் வருது இது அந்த ஸ்வாட் ஷீட் தானே அப்படின்னு சொல்லி சன்ரங்கோ ஃப்ராகிட்டோக்கும் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோட அப்பா வரவும் இது டேஞ்சரஸ் நம்ம ஹீரோ தடுத்தா ஒரு வகையில இதுக்கு நானும் காரணம் தானே, என்ன மன்னிச்சிருமா, ஸ்வாடை விட்டு நீங்க பிரியறதுக்கு நானும் ஒரு வகையில காரணம். அந்த கடைக்காரன் ஸ்வாட் ஷீட்டை தனியா மறைச்சு வச்சிருப்பான்னு நான் எதிர்பார்க்கல, நீ பிரிஞ்சிருந்து எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பேன்னு எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா அதை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. தனியா வந்தாதான்றா அடிச்சு போடுறீங்க, மொத்த ஸ்வாடையை இறக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நைட் ஸ்கல்லோட ஆளு அசாசின்ஸை கூட்டிட்டு வந்திருக்கான். சிஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணும் நம்ம ஹீரோட ஸ்வாட் போயிட்டு அவ கூட நெட்ல இருக்கு. ஹீரோட ஸ்வாட் முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிடுச்சு. மேல போயிட்டு அப்படியே டைரக்டா கீழே வந்து குத்தவும் அசாசின்ஸ் எல்லாம் பறந்துருந்தாங்க. ஓகே அவங்க மெர்ச்சாயிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். குட்டி பையனா இருந்த அந்த ஸ்வாட் இப்ப கொஞ்சம் வளர்ந்து பெரிய ஆளான மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. மாஸ்டர் இவங்களை கொன்றவான்னு கேட்கவோ கொஞ்சமா உயிரோட மட்டும் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டா கிளம்புறான். இப்படியே விட்டு போனா பிரச்சனை வராதான் நம்ம ஹீரோ அப்பா கேட்கவும் ஷுவாஹி இதை பாத்துக்கிடுவாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சரின்னு எல்லாரும் போறாங்க. வழியா இப்ப நம்ம ஹீரோட அப்பாக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருச்சு. சோ கதையை உட்காந்து ஜாலியா எழுதிட்டு இருக்காரு. ஃபேமிலினா என்ன, ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன, லைஃப்னா என்ன அப்படிங்கறத பத்தி அவர் அந்த கதையில எழுதுறாரு. அண்ட் இதுல மார்ஷல் ஆர்ட்ஸ் பத்தி அந்த கதையில அவர் எழுதியிருக்காரு. பார்த்தா அந்த புக்குக்கு டெய்லி லைஃப் ஆஃப் த கிங் தான் டைட்டில் வச்சிருக்காரு. அதுக்கு அவார்டும் கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு மாஸ்டர் பீஸை எப்படி ஒரே மந்த்ல இவர் முடிச்சாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி டிவில எல்லாம் அதை பத்தி தான் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்களேன்னு அவங்க வைஃப் வந்து சொன்னா, நம்ம லிங்குக்காகவோ பறக்க போற நுவான்காகவோ நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபாஸ்டா அதை எழுதிட்டு இருந்தா. கல்டிவேஷனை பத்தி எல்லாம் அவங்க நாவல்ல எழுதுறீங்க அப்படிங்கும் போது அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா எழுதுனீங்கன்னா தான் மக்களுக்கும் கல்டிவேஷன் மேல ஒரு ஆர்வம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சேர்ந்து நெக்ஸ்ட் வால்யூமை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாக்கும் கல்டிவேஷன் எல்லாம் பத்தி தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ பாக்குது. ஒரு ரைட்டரா இருந்தாங்களாம், பட் அதை விட்டுட்டாங்களாம் அப்படின்னு நம்ம ஹீரோ
சொல்றான். இப்ப எல்லாருமே அந்த புக்கை படிச்சுட்டு இதை சூப்பரா எழுதியிருக்காங்க, லிங்கோட அப்பா கல்டிவேஷனை பத்தி இந்த அளவுக்கு எழுதுவாருன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோவோட டீச்சர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. இதுல எழுதியிருக்கிற அந்த டெக்னிக் ஆக்ஸ்பிரேட் மதரோடது, ஒருவேளை இவர் தான் அந்த லெஜெண்டரி கல்டிவேட்டரா இருந்திருப்பாரோ அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அவங்க தான் என்னோட மாஸ்டர், நான் அவங்கள பாத்திருக்கேன், அவங்க ஒரு லேடி அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீச்சர் சொல்றாரு. நான் அப்படியே லெஜெண்டரியா என் லைஃப்ல யாரையும் மீட் பண்ணலாம் டீச்சர் பான்னு கேட்டா, லைஃப் ஒவ்வொரு மாதிரி அண்ட் ஒவ்வொருத்தங்களோட கல்டிவேஷனுக்கும் யூனிக் ஸ்டைல் இருக்கும். பட் இதுல எழுதி இருக்கிறத பார்க்கும்போது என் மாஸ்டர் ஞாபகம் தான் வருது அப்படின்னு அந்த டீச்சர் சொல்றான். நைட் ஸ்கல்லோட லீடரோ இதை பத்தி ரீட் பண்ணிட்டு இருக்கான். இது அந்த மிஸ்டிக் ஆக்ஸ்பிரேட் மதரோடது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி இவன் அந்த ஸ்லைமுக்கு கூட அந்த கல்டிவேட்டரை பத்தி தெரிஞ்சிருக்கு. அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்களெல்லாம் கடத்திட்டு வந்து இதுல நம்ம யூஸ் பண்ண ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நம்ம அதிகமா கேதர் பண்ண முடியும். பட் பிறக்காத ஒரு குழந்தைய பத்தி நான் ரிப்போர்ட்டை கேள்விப்பட்டேன், அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு, அது நமக்கு தேவைன்னு சொல்லவும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த புக்கோட ஆத்தர் நான் கொல்ல நினைக்கிற அந்த பையன் அண்ட் நீ தேடிட்டு இருக்க அந்த பிறக்காத பொண்ணு, இவங்க எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு அந்த ஸ்லைம் வந்து நம்ம ஹீரோட வீட்டு லொகேஷன் கொடுக்கவும், லார்ட் பாஹி ஏன் ஒன்னு ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு இப்ப எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் அந்த 60 ஹை ஸ்கூல் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும், ஓ டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வீடை அட்டாக் பண்ண போறோம்ல, ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லைமோ புரிஞ்சுக்குது. சென்ட்ரி கல்டிவேட்டரோட ஆக்ஸ்பிரிட் மதரோட டெக்னிக்கை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஒரு ஜீனியஸ் தான் இந்த கல்டிவேஷன் மெத்தடை இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு டீச்சர் சொல்லவும், அது என்ன டெக்னிக்னு சன்றன் கேட்கிற. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை கத்துக்க முடியாது, பட் ஆனா இவங்க என்னோட மாஸ்டர் தான், ஸோ நானும் உங்களுக்கு இதை கத்துத்தரேன் அப்படின்னு சொல்லி எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீச்சர் செஞ்சு காமிக்கிறாரு. ஒவ்வொருத்தரோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆக்ஸும் அதோட சைஸுமே வந்து மாறும் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாரு. இந்த செமஸ்டருக்கு இதுதான் உங்களுக்கான எக்ஸாம், எல்லாரும் உங்களோட ஆக்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ண கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லியிருக்காரு. ஸ்கூல் முடிஞ்சு வெளியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா சன்றங்க நம்ம ஹீரோவை பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. சைட்ல ஒருத்தன் கிராஸ் பண்ணி போறான், அவன் பார்க்கவே வித்தியாசமா இருக்கான். மணி 7 ஆக போது, எவ்வளவு நேரம் தான்ப்பா நம்ம ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹாக்வாட்ஸ்னு கடப்பா போயிட்டு இருக்கா. டக்கு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணவும் சன்றங்க நம்ம ஹீரோ ஸ்பின் பண்ணி அவளையும் சேவ் பண்றான். பட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. சன்றங்க அவளோட ஆக்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணி அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுறதா. ஃபர்ஸ்ட் ட்ரைலயே இவ இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்குறோன்னு அவங்க ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே குட்டியான ஆக்ஸா தான் வந்திருக்கு. திரும்பவும் அந்த அசாசன்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவங்களுமே வந்துட்டு மிஸ்டிக் டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஆக்ஸ் டெக்னிக் மாதிரியே அதை ஒரு பிடிச்சி வைக்கிற டெக்னிக் தானே அப்படின்னு சொல்லிட்டு சன்றங் பாக்குறா. பார்த்தா வாசல்ல இருக்கிற இவங்களை மட்டும் அட்டாக் பண்ணல, இந்த மொத்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கும் மிஸ்டிக் ஆர்ட்ஸ் தெரியுமா, இவன் எப்படி இதை பண்ண அப்படின்னு சொல்லி அந்த அசாசின் ஷாக் ஆகிறான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நார்மல் ஸ்வாட வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எல்லாருமே தோத்து போயிட்டு தான் இருக்காங்க. இந்த அனிமையோட டேரக்டரும் பயந்து அந்த இடத்துல நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அசாசின்ஸ் அவனை அட்டாக் பண்றான். அனிமே டேரக்டர் நானும் எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படி அடி வாங்கிட்டே இருக்கிறது, அதனாலதான் அந்த சீசன் 5ல எக்ஸ்ட்ரா பவரா எனக்கு நானே வச்சுக்கிட்டேன். என் தலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஜிப்பரை கலெக்ஷன் அவங்க ஃப்ரெண்ட்க்கு சொல்லவும் அவனும் கலட்டா பார்த்தா அந்த அனிமே டேரக்டரோட உருவமே வேற லெவல்ல சேஞ்ச் ஆகுது. ஒரு ஸ்ட்ராங்கான பாடியில அவன் இருக்கான். பட் மிஸ்டிக் ஆர்ட்டை வச்சு ஈஸியா அவனை அடிச்சு கட்டி போட்டுருந்தாங்க. இந்த சீசன்ல அல்டிமேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவனை தோக்கடிச்சிட்டாங்களே, இந்த டேரக்டர் வேஸ்ட்பா அப்படின்னு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் சொல்றான். என் ஸ்டூடெண்ட்ஸ் குறைச்சி எடை போடாத அப்படின்னு டீச்சர் காங்க அந்த இடத்துக்கு தனியாளா ஃபைட் பண்றதுக்கு வராரு. கிளாஸ்ல இன்னைக்கு கத்து கொடுத்த மிஸ்டிக் ஆர்ட்டை ட்ரை பண்ணுங்க, உங்க எல்லாராலையும் முடியும் அப்படின்னு டீச்சர் சொல்லவோ இப்ப எல்லாரும் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு தேவையில்லாம ஸ்கூலை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த அசாசன் கிட்ட விசாரிக்கவும், என்னாலும் நான் சொல்ல மாட்டேன் நம்ம சொல்லிட்டு இருந்தா உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெல்ல நம்ம ஹீரோ போடுறான். உங்க வீட்டை அட்டாக் பண்ண போற ஸ்கூலை டிஸ்ட்ராக்ஷனா யூஸ் பண்றோம் நம்ம உண்மையை சொல்லியிருந்தான். சன்றங் என்னோட பாடியை வாட்ச் பண்ணிக்கோ, நான் உடனே என் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம்ல நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். பிறந்த அப்புறம் இந்த ட்ரெஸ் அவளுக்கு நல்லா இருக்கும்னு அவங்க அம்மா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அசாசன்ஸ் இவங்க அம்மாவை அட்டாக் பண்றதுக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க போன் எடுக்கலான்னு பார்த்தா அவங்க டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அம்மாக்கு ஆபத்துன்னு அந்த பிறக்காத குழந்தைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமா செலுத்துது. இது நோவானோட ஆராதம் அப்படின்னு நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறான். எல்லா அசாசன்ஸும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகுவோம். நோவான் நம்ம சேர்ந்து இதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பேபி கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட மிஸ்டிக் மேனிஃபெஸ்டேஷனை பண்றான். ஆக்ஸா இல்லாம மொத்த செலஸ்டியல் பாடியே கிரியேட் ஆகுது. ஒரே அட்டாக் தான். அந்த அசாசன்ஸோட சாம்பல் கூட முஞ்சாத அளவுக்கு போயிருது. நோவான் பறக்கிறதுக்கு முன்னாடியே நீ இன்னும் ப்ரொடெக்ட் பண்ற அப்படின்னு அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல ஒரு ஸ்க்ரோல் இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். இவங்க தான் அந்த மிஸ்டிக் ஆர்ட்ஸை கிரியேட் பண்ண லெஜெண்டரி கல்டிவேட்டர்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்போ ஸ்வாஹி ஒரு பொண்ணு அங்க இருக்கிற ஒரு காஃப்ல போயிட்டு ஓபன் பண்றாங்க. அந்த காஃபனுக்குள்ள ஏதோ ஒரு கைதி இருக்கணும். பார்த்தா அது எம்டியா இருக்கு. உடனே இவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா பின்னாடி வந்து அந்த கைதி இவங்களுக்கு தொடுறான். நைட் ஸ்கல்ல சேர்ந்த ஆள் தான் இவன். நம்ம ஸ்வாஹியை வந்துட்டு அவன் அட்டாக் பண்றான். அந்த பொண்ணு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அவளையும் அவன் பிடிச்சிருக்கான். ஸ்வாஹியை உடனே அட்டாக் பண்ணவும் அந்த வில்ல பதிலுக்கு அட்டாக் பண்ண இவங்க 2 பேரும் ஒரு பேன் சைஸுக்கு மாறிட்டாங்க. எஸ்கேப் ஆர்ட்ஸ் அவன் யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு அடுத்து நம்ம ஹீரோ வீட்டை தான் அவன் டார்கெட் பண்றான். நேற்று நைட் நான் ஃபைட் பண்ண அந்த ஈவில் ஆர்கனைசேஷனை பத்தின டீடைல்ஸ் கல்லோட வைஸ் கேப்டன் தான் அவன். 60th ஹை ஸ்கூல்ல அட்டாக் பண்றதுக்கு அவங்க பிளான் போட்டிருக்காங்கன்னு ஸ்வாஹி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றான். நைட் ஸ்கல்ல பிடிக்கிறதுக்கு ஸ்வாஹியை நான் அப்பாயின்மெண்ட் பண்றேன், அவருக்கு ஃபுல் அத்தாரிட்டிவோ கொடுங்க அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் சொல்லவோ ஓகேங்க அதை நான் பாத்துக்கிட்டேன் சொல்லிட்டு ஸ்வாஹி கிளம்புறான். மினிஸ்டர் கிட்டயோ நம்ம ஹீரோ அப்பா எழுதின புக் இருக்கு. இப்போ டீச்சர்
மிஸ்டர் காங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரா. யோர் எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் உட்காந்து எழுதிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லை. நேற்று லாஸ்ட் நைட் நடந்த அட்டாக்ல அவன் அப்படி ஆயிட்டான் அப்படின்னு டீச்சர் நினைச்சுக்கிறான். நான் போய் வாங்கலிங்க அவன் வீட்டுல மீட் பண்ணி ஆகணும். சரி நீ எதுக்கு வந்திருக்கேன்னு டீச்சர் கேட்டா. உங்க மாஸ்டரை பத்தின டீட்டெயில்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன்னு வா கொடுக்குறேன். அவங்க ரிட்டையர்மெண்ட்ல இருந்து திரும்ப வந்து நம்ம செக்டர் வே பண்றதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி காங்க சொல்றேன். டார்லிங் நீங்க அவங்க வீட்டுக்கு தானே போறீங்க, வாங் சீட்டோட ஆட்டோகிராஃப் எனக்கு வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்கவோ உனக்காக இதை கூட பண்ண மாட்டேனான்னு காங்க சொல்றான். டீச்சர் காங்க உங்க ஃபேமிலியை பத்தி விசாரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்வாஹி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கேன். நான் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண லீவு போட்டு வீட்டுல இருக்கேன். பட் என்ன பார்க்க வரேன்ற சாக்குல எங்க அம்மா தான் அவர் மாஸ்டரான் செக் பண்றதுக்கு வந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப அவங்க அம்மா நம்ம ஹீரோக்கு சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு வராங்க. அம்மா நீங்க பேரும் புகழோட வாழ ஆசைப்படுவீங்களா இல்லைன்னா பீஸ்ஃபுல்லான லைஃபை வாழ ஆசைப்படுவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கணும். ஃபேமிலிக்காகவே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை தான் நான் வாழ ஆசைப்படுவேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஓகே முடிவு பண்ணிட்டேன், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை இறக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஏதாவது ஒரு புக் எடுக்கிறான். இப்போ டீச்சர் காங் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்க போறேன் அப்படிங்கிற பேருக்கு தான் வந்து நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அவனோட அம்மா தான் என் மாஸ்டரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் அவங்களை திரும்ப கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி காங் நினைச்சிட்டு இப்போ அவங்க அம்மாவும் கூட உட்காந்து டீ எல்லாம் கொடுக்குறாங்க. உங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கம்மியா இருக்கு, இவங்க என் மாஸ்டரா இருக்க வாய்ப்பு இல்லை. பட் மேபி அவங்க அதை கம்மி பண்ணி வச்சிருக்கலாம். இவங்க பல்சனா செக் பண்ணா உண்மையான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கண்டுபிடிச்சிடலான்னு காங் யோசிச்சுட்டு உங்க பேபி எப்படி இருக்குன்னு செக் பண்ண பல்ச பாக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவோ அவங்க அம்மாவும் தாராளமா கையை நீட்டுறாங்க. பட் தொட போறதுக்குள்ள காலிங் பெல் அடிக்கிறது பார்த்தா சன்றாங்க அங்க வந்து நம்ம ஹீரோட அம்மாக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குற. நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வரலாம், அதான் அவனை பார்க்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ அப்பாவோட ஆட்டோகிராஃபை வாங்குறதுக்கு தான் அவ வந்திருக்கா. அவர் இப்போ ரைட் பண்ணிட்டு இருக்காரு, இந்த டயத்துல டிஸ்டர்ப் பண்ண முடியாது, வேணா வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லவோ தாராளமா வெயிட் பண்றேன் அப்படின்னு சன்றாங்க சொல்லிட்டு டீச்சர் நீங்க ஏன் வந்திருக்கீங்கன்னு கேட்டா நானும் சும்மா வாங்கலிங்க பாத்துட்டு போக தான் வந்தேன். சரி உங்க பேபியை செக் பண்ணலாம் அப்படின்னு பல்ச திரும்பவும் பிடிக்கல அப்படின்னு போறான். இந்த தடவையும் ஹாலிங் பெல் அடிக்குது. அதனுக்கு அங்கே போயிட்டு கதவை திறந்து பார்த்தா இதுதான் வாங்கலிங்கோட வீடான்னு சன்றாங்கோட தாத்தா வந்திருக்காரு. சார் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கவும் 6000 வருஷமா உள்ள ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கிற பிளம் பிளாசம் இது குழந்தைக்கு நல்லது அப்படின்னு கொடுத்துட்டு பார்த்தா இவரோ நம்ம ஹீரோ அப்பாவோட ஆட்டோகிராஃபை வாங்குறதுக்கு தான் வந்திருக்காரு. அவரை ரைட் பண்ணிட்டு இருக்காரு, பண்ணக்கூடாது வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சன்றாங்க சொல்றா. சரின்னு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. பல்ச செக் பண்ணலான்னு காங்க போனா திரும்பவும் ஹாலிங் பெல் அடிக்குது. அடுப்பாகி காங்க போய் கதவு திறந்தா ஸ்வாட் செயின்டோ அந்த ஜெயிலரும் வந்திருக்காங்க. ஸ்வாட் செயின்டோ டான்ஸ் செட் லீடர் இங்க வருவாங்க நான் எதிர்பார்க்கல. என்ன விஷயம் கேட்டா இவங்களும் ஆட்டோகிராஃபை வாங்க தான் வந்திருக்காங்க. பட் நம்ம ஹீரோட அம்மாக்காக சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சாரி எங்க அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இந்த டயத்துல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம ஹீரோ சொல்லவோ சரி நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க பல்ச செக் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு காங்க திரும்பவும் ட்ரை பண்ணா. இந்த தடவையோ காலிங் பெல் அடிக்கவோ காங்க செம டென்ஷன் ஆகுறான். பார்த்தா மினிஸ்டரோ ஸ்வாஹியோ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களும் நம்ம ஹீரோட அம்மாக்கு கிஃப்ட்டை கொடுத்துட்டு அந்த ஆட்டோகிராஃப்காக தான் வெயிட் பண்றாங்க. டீச்சர் காங் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டா நானும் ஆட்டோகிராஃப்க்கு தான் வந்தேன், நம்ம சமாளிக்கலாம். ஆட்டோகிராஃப்க்கு தான் வந்திருக்கோம்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும், நம்ம ஏன் சும்மா இருக்கிற டயத்துல மெடிடேஷன் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப எல்லாருமே உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் காங்கோ நம்ம ஹீரோ மட்டும் தான் சும்மா உட்காந்துருக்காங்க. நைட் ஸ்கல்லோட வைஸ் கேப்டன் இப்போ இந்த வீட்டுக்கு வரான். இதுதான் அவனோட டார்கெட்டா இருந்திருக்கும். அந்த மொத்த இடமும் அப்படியே இருள் சூழ ஆரம்பிக்குது. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு சாக போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வைஸ் கேப்டன் வந்து நின்று பார்த்தா பவர்ஃபுல்லான ஆளுங்க எல்லாரும் நம்ம ஹீரோ வீட்டுல தான் இருக்கவோ தப்பான டோர் அதையும் ஓபன் பண்ணணும். திரும்பவும் அவன் கதவை திறந்தா எல்லாரும் அவனை மறைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேரா வந்துகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி காங்க செம்ம டென்ஷன் ஆகுறாரு. நைட் ஸ்கல்லோட வைஸ் பிரசிடென்ட் இவன் தான், நேற்று நைட் அட்டாக் பண்ணது இவன் தான் ஸ்வாஹி சொல்லலாம். வாங்கி டக்குனு போயிட்டு அவனை ஒரே அட்டாக் தான், அவன் பறந்து போய் விழறான். அவன் எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணா ஸ்வாட் செயின்ட்டும் அந்த ஜெயிலரோ விடாம துரத்தி போறாங்க. இப்படியே எல்லாரும் அவனை துரத்தி போயிட்டாங்க. ஹீரோட அப்பா ஒர்க்கை முடிச்சுட்டு டயர்டா வந்து உட்கார்ந்தாரு. என்ன இது நிறைய கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கோல்டன் பில்ல அசால்ட்டா ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. மத்த எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இவங்க 2 பேருக்காச்சும் ஆட்டோகிராஃபை போட்டு கொடுங்கன்னு அவங்க அம்மா சொல்லவோ சரின்னு இவரை கொடுக்குறாரு. எதுக்கு நான் வாங்க வீட்டுக்கு வந்தேன், சரி இவர் ஆசைப்பட்டபடி ஆட்டோகிராஃபை வாங்கியாச்சுன்னு காங்க ஜாலியா கிளம்புறான். ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி புதுசா ஒருத்தன் வந்து அந்த போக்கர் ஃபேஸ் ஆளுதானே அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கவும் சாரி நான் அவன் அளவுக்கு நல்லவன் கிடையாது அப்படின்னு நைட் ஸ்கல்லோட வைஸ் பிரசிடென்ட்டா மொத்தமா அவன் அப்சர்வ் பண்ணியிருந்தான். இந்த கிங்க முன்னாடியே அவன் திமிரா நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். நைட் ஸ்கல்லோட லீடர் தான் காமிக்கிறாங்க. அந்த வைஸ் பிரசிடென்ட்டோட ஆறா மொத்தமா காணாம போயிடுச்சு. ஈவன் அவன் ஒரு வேளை செத்திருந்தாலுமே கூட அவனோட மிச்ச ஆறா அந்த இடத்துல சர்வைவ் ஆகி இருந்திருக்கும். அவன் டோட்டலி காணாம போன மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கவோ குழந்தைய கடத்ததா அவர் கடைசியா போனாருன்னு அந்த அடியால் சொல்லவும் சரி அப்ப நீ அந்த வேலையை பார்த்துக்கோன்னு சொல்லவோ அவராலேயே முடியல என்னால எப்படி முடியும்னு கேட்டா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். ஊருக்குள்ள ஃபுல்லா நிறைய நோட்டீஸை பரப்புறாங்க. பார்த்தா செலஸ்டியல் ரேங்கிங் டோர்னமெண்ட் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் நடக்குது. இதுல கலந்துக்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ராங்கான பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. அதுல மொட்டை தலையா ஒருத்தர் இருக்கான், மாங் ஜின்டங் அப்படிங்கிறது தான் அவனோட பேரு. இந்த காம்படிஷன்ல கண்டினியூஸா 2 வருஷம் வின் பண்ணோம்னா ஆர்டல் வேர்ல்டோட டாப் கல்டிவேட்டர் கூட ஃபைட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அதை எதிர்பார்த்து தான் அவன் இங்க வந்திருக்கான். ஜின்டங் தான் வின் பண்ண அவன் டாப் கல்டிவேட்டர் கூட ஃபைட் பண்ண தகுதியானவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் பேசவும் டெலிவரி ஆக போது இங்க வந்து கத்திட்டு இருக்காதீங்கடா அப்படின்னு சொல்லி சன்றன் திட்டுற. பரவாயில்ல விடுமா, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த காம்படிஷன் நடக்குது,
பாக்குது. வயித்துக்குள்ள இருக்கிற வாங்குவான் கூட எக்ஸைட்டடா தெரியுதா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. நோவானும் வளர்ந்து காம்படிஷன்ல வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். வாங்குதான் எனர்ஜி வேல்யூ ஃபைலியே இருக்கு. பட் அவன் தங்கச்சி அப்படி இருக்க மாட்டான்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே இது ஒன் பஞ்ச் மேனோட ரெஃபரன்ஸ் அப்படிங்கறதுல ஆப்போனன்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரே அட்டாக்ல அவன் காலி பண்ணிட்டு இருக்கான். அதனால ஃபைட்டர்ஸ் யூஸ் பண்ற அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாமே கலெக்ட் ஆகி கீழே இருக்கிற பிரிசனுக்கு வந்துட்டு பவரை கொடுக்குது. இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்துட்டு கைதிங்க தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்கு டிஃபென்ஸ் இன்னும் அதிகப்படுத்தும். இந்த ஸ்பிரிட் டெம்பரரியும் இந்த இடத்துல தான் அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த ஜெண்டங் தான் அதிகமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஜெண்டங்க பத்தி நாங்க விசாரிச்சு பார்த்தோம். அவன் எங்க இருந்து வந்திருக்கான்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலர் பேசிட்டு இருக்காரு. எல்லா அப்பனன்ஸையும் அவன் ஒரே அட்டாக்ல தோக்கடிச்சிருக்கானு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த ஜெண்டங் வந்து பேசுறதையே நமக்கு காமிக்கல. ஸ்பீடோ சவுண்ட் சானிக் மாதிரியே இதுலயே ஒரு கேரக்டர் காமிச்சு அவன் ஃபாஸ்டா மூவ் ஆனா அவனோட ஜெண்டங் ஃபாஸ்டா மூவ் ஆகி அவனை தோக்கடிக்கிறான். அதுக்குள்ள ஏதோ ஒரு பழி வாங்குற வரி தெரியுது அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் பாத்துட்டு இருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்வாஹி அப்படின்னு சொல்லி ஸ்வாஹிட்ட மினிஸ்டர் கேட்கவும் அவன் மாஸ்டர் கீழே வாழாம அவன் தனியால வெளியே வரணும்னு நினைக்கிறானே என்னமோ அப்படின்னு ஸ்வாஹி சொல்றான். வந்து வேர்ல்டு டாப் கல்டிவேட்டரோட டிசைபிளா இருப்பான்னு நினைக்கிறேன். டிமானிக் வார் டயத்துல தான் அந்த டாப் கல்டிவேட்டர் எல்லாரும் பார்த்தாங்க. பட் ஃபுல்லா அவர் ஃபேஸ் யாருமே பார்த்தது இல்ல. அதான் இந்த தடவை ரூல்ஸ் படி எல்லாரும் டைரக்டா அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம். அந்த டாப் கல்டிவேட்டர் ஃபேஸை காமிக்க கூடாதுன்னு காம்படிஷனுக்கே வரலன்னு கேட்கலாம். ஹியூமன் கல்டிவேஷனுக்கே ரோல் மாடல். ஸோ அவர் கண்டிப்பா வரணும், வரலைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஹாக்வா அழுதுட்டு இருக்கான். அந்த டாப் கல்டிவேட்டரே நம்ம ஹீரோ தான். இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஹீரோக்கு 9 வயசா இருக்கும்போது பவர்ஸ் அந்த டாலிஸ்மனி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. யாராச்சும் ஸ்ட்ராங்கான கல்டிவேட்டர் கிட்ட போயிட்டு நீ பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. பவர்ஃபுல்லான ஒரு மாஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஹீரோ இந்த காம்படிஷன்ல கலந்துருப்பான். அதுவோ வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே டோர்னமெண்ட்ல அவன் பவர்ஸை யூஸ் பண்ணிருப்பான். ஒரு பவர்ஃபுல்லான மாஸ்டர் கிடைக்கும் தேடி போன நம்ம ஹீரோ கடைசியில அந்த காம்படிஷன்ல வின் பண்ணி டாப் கல்டிவேட்டர் ஆஃப் த மார்டல் வேர்ல்ட் ஆயிட்டான். லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே இருந்து ஜெயிச்சதுனால தான் இந்த தடவை எல்லா காம்படிட்டர்ஸும் நேர்ல வரணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸையே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜெண்டங்க வந்து எல்லாரையுமே தோக்கடிச்சிட்டே வந்துட்டு இருக்கான். நான் தான் டான் செக்டரோட லீடர், நான் உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ஜெயிலர் அந்த இடத்துக்கு வராரு. டாப் கல்டிவேட்டர் கூட தான் நான் ஃபைட் பண்ணணும், அதுதான் என்னோட கனவு அப்படின்னு ஜெண்டங் சொல்றான். எனக்கு கத்து கொடுத்தவர் கூடயே ஃபைட் பண்ண போறியா அப்படின்னு கேட்கவும் அவர் ஒன்றும் என்னோட மாஸ்டர் கிடையாது, அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நானே தான் கஷ்டப்பட்டு தனியா ட்ரைனிங் எடுத்தேன், நான் எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆனேன்னு சொல்லுவோம். அதுக்குள்ள வாய்ப்பே இல்ல, கல்டிவேஷன் மெத்தட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயிலர் இவனை அட்டாக் பண்ண போனா அவனோட டிஃபென்ஸ் பேரியர் அவன் ஆக்டிவேட் பண்றான். டிஃபென்ஸ் கூட என்னால தோக்கடிக்க முடியல. அந்த ஜெயிலரை ஃபுல் ஃபோர்ஸ் அட்டாக் பண்றாரு. பட் அவன் லைட்டா அட்டாக் பண்ணதுக்கே அவர் பறந்து போறாரு. அப்படின்னா இதுக்கு மேலேயும் நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோர்ஸ்ல ஒரு ஜெயண்ட் ராக் அவர் இறக்குனா ஜெண்டங்க அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணி அதை ரொம்பவே பொடியாக்கி தோல் ஆக்கி இருக்கான். வயசானவங்க வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அட்டாக்ல ஜெண்டங் இவனையுமே தோக்கடிச்சிருத்தான். லாஸ்டா நடந்த டோர்னமெண்ட்லயே இப்படிதான் வந்து ஜெண்டங் ஜெயிச்சிருப்பான். பட் ஆன்லைன்ல எல்லாருமே இல்ல அவன் சீட்டிங் பண்ணிருப்பான், பண்ணி ஒருத்தனால எப்படி ஸ்ட்ராங் ஆக முடியும், அவன் டாப் கல்டிவேட்டரோட டிசைபிள் அப்படிங்கிறதுனால அவனை எல்லாரும் ஈஸியா ஜெயிக்க வச்சிட்டாங்கன்னு சொல்லவோ நான் ஒன்னும் அந்த டாப் கல்டிவேட்டர் டிசைபிள் கிடையாது, என் ஓன் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி தான் ஜெயிச்சேன். இதுக்கு ஒரே வழி அந்த டாப் கல்டிவேட்டரை தோக்கடிக்கணும். இவ்வளவு நடந்துச்சு, இப்பவாச்சும் அந்த டாப் கல்டிவேட்டர் என் கூட ஃபைட் பண்ண வருவானா அப்படின்னு ஜெண்டங் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டோர்னமெண்ட் ஒரு வாரம் நடக்க வேண்டியது இவன் ஒரே நாள்ல முடிச்சிருவான் வழியன்னு ஃப்ராகிட்டோ பாக்குது. வாங்லிங் அங்க போனா அரை மணி நேரத்துல அது முடிஞ்சிருக்கும் சன்ராங் பாக்குறா. அடுத்த காம்படிட்டர் மாஸ்டர் கிறிஸ்பி நூடுல்ஸ்னு ஒருத்தன் வாரான்னு சொல்லவும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. இந்த சிரிக்கிற எல்லாத்துக்கும் அது நம்ம ஹீரோ தான் தெரிஞ்சிருக்கு. பட் நம்ம ஹீரோட 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியல. ஜெண்டங்கே அவன் தோக்கடிச்சிருவானா, இவ்வளவு நீளமான முடி இப்படி ஒருத்தனை பார்த்ததே இல்லையே அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவனோட ஒரு முடியில அவன் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை செலுத்தி தான் இந்த டம்மியை கிரியேட் பண்ணியிருக்கான். இதே எனக்கு பதில் காம்படிஷன்ல கலக்க வைங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். ஆனா மாஸ்டர் எதுக்குன்னு ஸ்வாஹி கேட்கவும் ஜெண்டங் இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணோம்னா டாப் கல்டிவேட்டர் கூட ஃபைட் பண்ற வாய்ப்பு கிடைக்கும். மாஸ்டர் தன்னை ரிவீல் பண்ண விரும்பல, அதனால தான் நம்ம ஹீரோ ஸ்பாட் சொல்லுது. ஓகே இந்த டம்மியை கலக்க வைக்கலாம், பட் இதுக்கு என்ன பெயர் கொடுக்கன்னு ஸ்வாஹி கேட்கவும் கிறிஸ்பி நூடுல்ஸ் நம்ம ஹீரோ தான் பெயரை சொல்லியிருப்பான். ஸோ இவங்க 2 பேருக்கு தான் ஃபைட் நடக்கப்போ அந்த ஜெயிலுக்குள்ளதான் காமிக்கிறாங்க. பார்த்தா ஸ்வாஹி உருவத்துல ஒருத்தர் பைக்கிட்டு இருக்கான். பார்க்கும் போதே நமக்கு தெரியுதா அது ஸ்வாஹி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஸ்வாஹி நீங்க டோர்னமெண்ட்ல எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கார்ட்ஸ் கேட்கவும் நீங்க 2 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ப நானும் ஒர்க் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் ஜெயிலுக்குள்ள வரான். ஏஐ சிஸ்டம் தான் வந்துட்டு இந்த மொத்த ஜெயிலையும் கண்காணிச்சிட்டு இருக்கு. அது போக ஹியூமன்ஸ் தான் அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி என்ன அதிகப்படுத்துறதுக்கு நான் ஒரு கோடிங்க கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் கம்ப்யூட்டர்ல அவன் கனெக்ட் பண்ணி அந்த சிஸ்டமையே ஹேக் பண்ணிட்டான். இப்ப கைதிகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பதிலா எல்லாமே இவங்க கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. ஏதோ தப்பா இருக்கேன்னு அங்க இருக்கிறவங்க பார்த்தா இந்த நைட் ஸ்கல்லோட லீடர் தான் ஸ்வாஹி உருவத்துல வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஜெண்டங்கும் நம்ம ஹீரோவோட முடிக்க இப்ப ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போதைக்கு நம்ம ஹீரோவோட முடியவுமே நம்ம வந்துட்டு ஹீரோ அப்படின்னு கூப்பிடலாம். ஜெண்டங் என்னதான் அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. பட் நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை தூக்கி இழுத்து ஸ்ட்ரென்த்தை காமிச்சதுக்கே அவன் கீழே விழுந்துருத்தான். ஈவன் என் முடி கூட இவனால ஜெயிக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து வந்தா
ஜிண்டங் இன்னும் விட்டு கொடுக்காம எந்திரிச்சு நிக்கிறான். சரி அப்படின்னா நம்ம விளையாண்டது போது ஒரு ரியல் ஃபைட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஜிண்டங் அவனோட மோஸ்ட் பவர்ஃபுல் அட்டாக்கை இறக்கவோ ஒத்த விரல்ல நம்ம ஹீரோ அதை தடுத்துருதான். ஜெயிலுக்குள்ள நிறைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை செலுத்துது அப்படின்னு சுவாகி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து வயித்துல ஒரு கிக்க விட்டதுக்கே ஜிண்டங் பறந்து போய் விழுறான். இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு ஜிண்டங் நம்ம மாஸ்டர் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். அப்படியே இதை சேம் வந்துட்டு கும்ஃபோ பாண்டால வர ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்கு. கிட்ட மல்டிவர்ஸ்க்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்கு. உன்னோட இந்த ஐ ஆஃப் மல்டிவர்ஸ் அதை மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஊகுவே மாதிரியே அவனும் மறைஞ்சு போயிருந்தான். எக்ஸாக்ட்லி கும்ஃபோ பாண்டால வர அதே சீன் மாதிரியே தான் இதை எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப மல்டிவர்ஸுக்கு டிராவல் பண்ணி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, ட்ரைனிங் எடுக்கிறது அப்படின்னு ஜிண்டங் ஸ்ட்ராங்கா இருந்தா அப்பதான் டீமன் இன்வேஷன் நடந்திருக்கும். இவன் வந்து தடுக்கிறதுக்குள்ள கல்டிவேட்டர் வந்து தடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஜிண்டங் சொல்லுவோம். அதான் நீ மாஸ்டர் கூட ஃபைட் பண்ண நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோட முடி கேக்குது. எல்லாரும் என்ன கலாய்ச்சாங்க, அதுக்கு ஒரே வழி அந்த டாப் கல்டிவேட்டரை தோக்கடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிண்டங் வந்துட்டு செம பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணா. நம்ம ஹீரோட டபுள் அசால்ட்டா அதை தடுத்ததுதான் இங்க நம்ம ஹீரோட அம்மாவையோ பிரெக்னன்ட் வார்ட்ல சேர்க்கறாங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டே டோர்னமெண்ட்ல என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கான். அப்ப திடீர்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஒரு டயத்துல இவன் எங்க போறான் அப்படின்னு சென்னு பார்த்தா நம்ம எல்லாத்தையும் விட அவன் தான் பதட்டமா இருப்பான் அப்படின்னு இன்னும் மத்தவங்களும் பேசுறாங்க. கவலைப்படாத வாங்கலிங் உன் சிஸ்டரை நாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அந்த லாங் ஹேர் வச்சிருக்கவங்க சூப்பரா சண்டை போடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயிலுக்குள்ள ஒரு அத்துமீறி நுழைஞ்சிருக்கான்னு சொல்லுவோம். யாராதன்னு கேட்டா ஸ்வாஹிதா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த டோர்னமெண்ட் நடக்கிற இடமே பிரிசனுக்கு மேலதான் இருக்குங்கிறதுனால அண்டர் கிரவுண்ட்ல இருந்து இப்ப ஏதாவது வெடிக்குது. ஸ்பிரிட் எம்பரரை ரிலீஸ் பண்றதுக்காக தான் அந்த நைட் ஸ்கல்லோட லீடர் வந்திருக்கான். லார்ட் பாஹி நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன், எனக்கும் ப்ராமிஸ் பண்ணபடி அப்படின்னு கேட்கவும் நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் தாரேன் அப்படின்னு ஸ்பிரிட் எம்பரர் சொல்றான். பிரிசனர் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அந்த ஸ்பிரிட் எனர்ஜியை வந்துட்டு இவனை ரிலீஸ் பண்றதுக்காக அவன் ரிவர்ஸ் ஹேக்கிங் பண்ணி யூஸ் பண்றான். மேல இருக்கிற அந்த ஸ்டேடியம் கிரவுண்ட் அப்படியே ஓப்பன் ஆகுது. நைட் ஸ்கையோட ஆளு வந்துட்டு ஒரு ஸ்மால் அடியாள் கிட்ட நம்ம ஹீரோட தங்கச்சியை போய் கடத்திட்டு வா அப்படின்னு வேலையை கொடுத்துருப்பான். அவனும் இப்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை தடுக்கலான்னு பார்த்தா அவன் அன்யூஸ்வலான பவரை யூஸ் பண்ணி உங்களை அசைய விடாதபடி பண்ணியிருந்தான். குழந்தை நல்லபடியா பறந்துருச்சு. டாக்டர்ஸை இன்விசிபிளா ஏதோ ஒரு ஹேண்ட் வந்து பிடிக்குது. அந்த பவருக்கு டாக்டர்ஸ் எல்லாம் இப்ப மயங்கி விழுந்துருந்தாங்க. அந்த ஸ்பிரிட் எம்பரர் வந்துட்டு பவரை யூஸ் பண்ணி இப்ப இந்த ஸ்டேடியம் அண்ட் பேரியரை உடச்சுக்கிட்டு வெளியே போறான். நான் ஆசைப்பட்டது ஃபைனலி நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஸ்கையோட லீடர் வந்துட்டு ஹாப்பியா சிரிச்சிட்டு இருந்தா. என்ன ஏதோ குழந்தைல சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். ஓ அது என் தங்கச்சி தான். நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள நம்ம ஹீரோ போர்ட்டல கனெக்ட் பண்ணி அந்த வில்லனை உள்ள இழுத்துருத்தான். என் சிஸ்டரை நீ தானே கடத்த பார்த்த, நான் நோட்டீஸ் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ வரவோ யார் ராணி அப்படின்னு நம்ம கேட்டா 60th ஹை ஸ்கூலோட வாங்கன்னு சொல்லவோ பொடி பையனா அப்படின்னு நம்ம அடிக்க வந்தா நம்ம ஹீரோ ஒரே பஞ்ச் தான். இங்க ஜிண்டங்க இன்னும் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நிக்கிறேன். நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், பேரை சரி பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோவோட முடி சொல்லுது. நைட் ஸ்கையோட லீடர் இப்ப இவங்க கால முன்னாடி வந்து விழுறான். நைட் ஸ்கையோட லீடர் எப்படி வானத்துல இருந்து வந்து விழுந்தான் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. இதான் உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, உன் பேரை இதை வச்சு சரி பண்ணிக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். விடமாட்டேன்டா நைட் ஸ்கை லீடர் இருந்துச்சு அட்டாக் பண்ணா. ஜிண்டங் அவனை அசால்ட்டா தோக்கடிச்சிருந்தான். சோ ஜிண்டங் ஒரு வில்லனை பிடிச்சி இந்த ஊரை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஜிண்டங்க்கு பேரும் கிடைக்குது. நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் ஒரு வழியா நல்லபடியா பிறந்துட்டா. வாங்குவானுக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவளுக்கு கிறிஸ்பி நூடுல்ஸ் கிஃப்டா வச்சிருந்திருக்கான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து அந்த வில்லனோட ஐடி கார்டு வந்துட்டு நம்ம ஹீரோ தங்கச்சி கையில இருக்கு. சென்னோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி ஸ்பியர் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இந்த கோல்டன் பிளேடு பரம்பரை சொத்து, இதை எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு, இப்ப நான் உனக்கு கொடுக்கறதுக்கான நேரம் வந்துச்சுன்னு அவர் கொடுத்தா. நம்ம ஃபேமிலி ட்ரெஷரை எனக்கு தரீங்களா அப்படின்னு சொல்லி செங்கோ அந்த ஸ்பியரை வாங்கினா அவனால அதை தூக்க முடியல. டம்னு கீழே விட்டுறதான். அப்பா இதுவே ஹெவியா இருக்குன்னு கேட்டா நீ தகுதியானவன் இல்ல, அதனாலதான் தைரியம் இல்லாத ஒரு கோழையா நீ இருக்க. எப்போ மனசுல தைரியம் வருதோ அப்பதான் உன்னால இதை தூக்க முடியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவோ சோகமா சென்னை கிளம்புறான். ஒரு ஜிம்மோட ஃபிளையர்ஸ் அவன் வந்து ரீட் பண்ணி பாக்குறான். ஓகே இது எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி சென்னை ரொம்பவே ஹாப்பி ஆகிறான். நம்ம ஹீரோவோட சிஸ்டர் நுவானால பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க அப்பா அம்மா வழக்க போல கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அவளுக்கு பால் பாட்டில கொடுக்கவா பவர்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. தங்கச்சிக்கு எப்படி அவன் பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணு கத்துக்கணும்னு சொல்லவும் என் பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் நானே கத்துக்கல நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ கண்ணியும் அந்த ஜிம்மோட அட்வர்டைஸ்மெண்ட் கண்ணில் படுது. உங்க பவர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஜிம்முக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்காங்க. அங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வீக்கா தான் தெரியும், பட் என் சிஸ்டருக்கு ஸ்ட்ராங்கா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ போய் பார்த்தா குழந்தையெல்லாம் இங்க கூட்டிட்டு வரக்கூடாதுப்பா அங்க இருக்கிறவன் சொன்னா. ட்ரைனிங்கே இந்த குழந்தைக்கு தான் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப சன்ரங் அந்த இடத்துல வந்து நிக்கிறா. பார்த்தா சன்ரங் கிட்ட வந்து இந்த இடத்தோட பிரீமியம் மெம்பர்ஷிப் கார்டு இருக்கு. இந்த விஐபி கார்டுல எக்ஸ்ட்ரா 2 பேரை கூட்டிட்டு வரலாம்னு சொல்லவும் தாராளமா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவனும் வெல்கம் பண்றான். டெய்லி ட்ரைனிங்க்கு இந்த இடத்துக்கு தான் வருவேன் அப்படின்னு சன்ரங் சொல்றா. ப்ளீஸ் என்ன உங்க டிசைபிளா ஏத்துக்கோங்க, பவர்ஸ் நான் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். ஈவன் இந்த டோர்னமெண்ட்ல நீங்க தோத்து போயிருந்தா கூட எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு நம்ம சொல்லவும் ஜிம்மோட ஓனர் தோத்து போனான்னு பப்ளிக்கா சொல்லவும் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. பிளாக் மெம்பர்ஷிப் கார்டு இருக்கான்னு கேட்கவும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றான். அவங்களுக்கு தான் நான் பர்சனலா ட்ரைனிங் கொடுப்பேன், ஒரு வருஷத்துக்கு 1 மில்லியன் சொல்லவும் அவ்வளவான்னு சென்னு ஷாக் ஆனா. என்னோட விஐபி கார்டு இருக்கா, அவனுக்கு அதை வச்சு பர்சனலா ட்ரைனிங் கொடுக்கன்னு சன்ரங் சொல்லவும் சரி ஓகே 3 டெஸ்ட் வைக்க, அதுல நீ பாஸ் பண்ணா நான் உனக்கு பர்சனலா ட்ரைனிங் தரேன்னு அந்த லீடர் சொல்றான். எப்படியாச்சும் சென்னை இதுல ஃபெயில் பண்ணி விட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த லீடர் நினைக்கிறேன்.
அங்க இருக்கிற பஞ்சிங் பேக் 1 இன்ச் பஞ்ச் தான் அவன் யூஸ் பண்றான். அதுக்கே அது உடஞ்சு போயிருது. இந்த பஞ்சிங் பேக் நீ லைட்டா அசைச்சிட்டேன்னா கூட பாஸ் பண்ணிடுவேன்னு அவர் சொல்லிட்டு மனசுக்குள்ள இருக்கிறத ஏன்ஷியன் டார்க் ஐன்ஸ் அண்ட் யாராலையும் மூவ் பண்ண முடியாதுன்னு அவன் நினைக்கிறான். இப்ப ஃபுல் பவர்ல போயிட்டு குத்துனா அவன் எலும்பு தான் ப்ரோக் ஆகுது. அது லைட்டா கூட அசையல. சரிவா அடுத்த ட்ரையலையாச்சும் பாஸ் பண்றியான்னு பாப்போம். அவங்க எல்லாம் கிளம்புறாங்க. ஹீரோ தங்கச்சி லைட்டா அதை பஞ்ச் பண்ணதுக்கே அது உடச்சுக்கிட்டு வெளியே போகுது. என்ன சத்தாவும் அவங்க திரும்புறத ஸ்லோ மோஷன்ல நமக்கு காமிக்கிறாங்க. மின்னல் வேகத்துல டக்குனு அந்த பேக் பிடிச்சி ஸ்டோரியா நம்ம ஹீரோ கட்டி முடிச்சிருந்தான். சோ என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் எதுவோ தெரியல. இந்த மிஷினை ரீசெண்டா தான் காலிபிரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு அங்க இருக்கிறவன் சொல்றான். இது பிகினர்ஸ் லெவல், நானும் இதுல தான் ட்ரைனிங் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சன்ரங் சொல்றா. மிஸ்ஸன் இதை எப்படி பண்ணணும் இவனுக்கு வேணா செஞ்சு காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். சரின்னு சன்ரங்க போயிட்டு செஞ்சு காமிக்கிறா. 50 டன்ஸ் இருக்கிற பிளேட்டை அசால்ட்டாவா தூக்கி காமிக்கிறா. இப்போ அடுத்ததா சென் போயிட்டு அதுல உட்கார போகவும் ஃபுல் வெயிட்டையும் வந்து அங்க இருக்கிற பாடி ட்ரெயினர் போட்டு விட்டுருந்தான். சென்னும் எவ்வளவு முக்கியம் அதை தூக்க பாக்குறான். பட் அவனால அதை தூக்கவே முடியல. கஷ்டப்பட்டு அவன் அதை இழுத்ததுல மூக்குல ரத்தம் வந்து பறந்து போய் கீழே தான் விழுறா. பட் ஒரு இன்ச்சு கூட அவனால அதை அசைக்க முடியல. ஐயோ இவன் மயங்கிட்டா, சிபிஆர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினர் அவனுக்கு சிபிஆர் பண்ண போகும்போது வேணா அப்படின்னு சென்னு கதறிட்டு இருக்கான். நுவான் அந்த மொத்த வெயிட்டியா அசால்ட்டா தூக்கிட்டு இருக்கா. வாங்கலிங் அப்படின்னு சன்ரங் சிக்னல் கொடுக்கும். டக்கு நம்ம ஹீரோ அவன் தங்கச்சி தூக்குனா அந்த மொத்த வெயிட்டு கீழே விழுந்ததுல இடமே அதிருது. இப்போ ஃபைனலான டெஸ்ட். இந்த ஒரு டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணிட்டேன்னா கூட நான் உன்னை ஏத்துக்கிடுதேன். இது பவர் ஆஃப் கரேஜ். மனசளவுல தைரியம் இருக்கிறவங்களால தான் இதை தூக்க முடியும். நம்ம செஞ்சு காமிக்கவும் என்னோட ஃபேமிலிஸ் போயிருக்கோம். இதே டெக்னிக் தான் யூஸ் ஆகும். இது நீ லைட்டா மேல தூக்கிட்டேன்னா கூட நாங்க உன்னை ஒத்துக்கிறோப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த ஃபேமிலிஸ் பெயரை தூக்குறதுக்கோ இவனுக்கு டெஸ்ட் ஆஃப் கரேஜ் தான் தேவைப்படுது. ஒருவேளை நான் அதை தூக்கும் போது அது மொத்தமும் என் மேல வந்து விழுந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லி அவன் லைட்டா பயப்படுறான். பட் இவன் பயந்துட்டு இருக்கிறத புரிஞ்சுட்டு நுவான் போயிட்டு அவன் மேல கை வச்சு உன்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்றா. நம்ம ஹீரோ சன்ரங் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை போயிட்டு அதை தூக்க ட்ரை பண்றான். இல்ல இவன் மார்ஷல் சொல்ல அஃபெக்ட் ஆகல. பட் இவனால தூக்க முடியுமான்னு அவங்க பார்த்தா லைட்டா அவன் அதை தூக்கியிருந்தான். சென்னை அவனோட ஓன் பவர்ல தான் அதை லைட்டா தூக்கியிருக்கான். பட் வான் போயிட்டு அங்க இருக்கிற ஒரு டம்பிளை தூக்குவோம். அவ பவரை யூஸ் பண்ணி சென்னை இதை தூக்கியிருந்தான். பார்த்தா அந்த மொத்த பில்டிங்கும் அதிருது. நுவான் அந்த டம்பிளை மட்டும் தூக்கல, இந்த மொத்த பில்டிங்கே தூக்கிட்டா. டக்கு நம்ம ஹீரோ பில்டிங்க்கு வெளியே போறான். நம்ம ஹீரோ அவன் பவரை யூஸ் பண்ணி லைட்டா அந்த பில்டிங் மேல கால வைக்கவோ அது ஃபாஸ்டா கீழே இறங்குது. சென்னதை கீழே வைக்கவோ நம்ம ஹீரோவோ பில்டிங்க கீழே வைக்கிறா. சோ அதிர்வலை யாரும் அதை கண்டுக்கிடல. மொத்தமா தூக்கிட்ட தைரியமானவன் நிரூபிச்சிட்டேன். நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜிம்மோட லீடர் சொல்லி கட்டி பிடிச்சதுல அவன் மயங்கி விடவும் திரும்பவும் சிபிஆர் பண்றான்னு அவங்க காமெடி பண்றாங்க. மாஸ்டர் ஃபைனலி நான் ஒருத்தனை மீட் பண்ணிட்டேன். அவன் அந்த அளவுக்கு டேலண்டட் இல்ல. பட் இருந்தாலும் அவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது ஜெயில இருந்து தப்பிச்சா அந்த ஸ்பிரிட் டெம்பரரி இவனை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கான். இப்போ பிளாக் மெம்பர்ஷிப் கார்டை சென்னு வாங்கிட்டு வந்து அவங்க அப்பாட்ட போய் நீட்டுறான். இவ்வளவு காசுக்கு நீ அந்த ஸ்பீரை தூக்கிட்டேன்னா ஒருத்து தான் அவங்க அப்பா சொல்றாரு. இப்போ என்னால தூக்க முடியும். அவன் ட்ரை பண்ணா அவன் முதுகெலும்பு உடஞ்சு போயிருது. இவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு. வாங்கினுவான் இப்ப கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டா. அவங்க அப்பா அவளுக்காக ஒரு ஸ்வாடை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. பட் அவளுக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உனக்க ஒரு சூப்பரான ஸ்வாடை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன்னு அவர் கொடுத்தா. இன்னும் அதை கீழே போட்டு உடச்சிருந்தா. உடனே நம்ம ஹீரோ அங்க வந்து இவா ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகம், இந்த ஸ்வாடெல்லாம் ஹேண்டில் பண்ணாதா, அவ ஸ்வாடை நான் பாத்துக்கிறேன். ஆமா அப்பா ஸ்வாடை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவோ 7 டே ரிட்டர்ன் பாலிசி இருக்கு, ஒட்டி திரும்ப அனுப்பிடலான்னு இருக்கேன். அவங்க அப்பா அதை ஒட்டிட்டு இருக்காரு. ஒன் ஸ்வாட் இல்லாம கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொன்னா. அதை நான் பாத்துக்கிட்டு தான் நம்ம ஹீரோ சொல்றேன். சென்னங் ஷாவை வந்துட்டு இப்ப ஹை செக்யூரிட்டி இருக்கிற அந்த ஜெயிலுக்கு மாத்திட்டு இருக்காங்க. ஃபேஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன். நான் தப்பிக்கும் போது உங்களை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சென்னங் ஷாவ் பேசிட்டு இருக்கேன். தப்பிச்சு போன அந்த பாக்கி போர்ட்டல் ஓபன் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து அந்த செக்யூரிட்டிஸை கொண்டுதான். என்னலி வந்துட்டியான்னு சென்னங் ஷாவ் பார்த்தா சென்னங் ஷாவையும் அவன் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போக உனக்கு சான்ஸ் கொடுத்தோ போகாதது ஓன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணா ஏன் டீலிங் பேசக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கும் போதே டக்குனு அவன் வயிற்றுக்குள்ள அந்த கம்பர்லாவை குத்திட்டான். கும்போ பாண்டா 3ல வர மாதிரியே எல்லாரையும் அப்சர்வ் பண்ணி கிரீன் கலர்ல ஒரு குட்டி டாலா மாத்திருந்தான். அந்த டாலை திரும்ப போடவும் அவங்க எல்லாரும் இவன் கண்ட்ரோல்ல இருக்காங்க. மாஸ்டர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஒரு ஸ்பிரிட் ஸ்வாட வளர்க்கறதெல்லாம் ரொம்பவே லாங்கான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஸ்வாட்ஸை கிரியேட் பண்றவா சொல்லியிருந்தா. உங்க சிஸ்டருக்கு இன்னும் வயசு அதிகமாகட்டும், அதை வர வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லவும் ஸ்வாட் ஸ்பிரிட் ரம்முக்கு போயிட்டு நானே ஒரு ஸ்பிரிட்டை தேடலாம்ல நம்ம ஹீரோ கேட்கவும் அதோட என்ட்ரன்ஸ் என்னமோ இங்கதான் இருக்கு. பட் ஆனா அது 2000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஓப்பன் ஆகும். நானே அதை பார்த்ததில்ல அப்படின்னு அந்த ஸ்வாட் லேடி சொன்னா. நம்ம ஹீரோவை ஸ்வாடையும் ஷேப்பையும் கம்பைன் பண்ணி அது ஒரு ஹையர் லெவல் ஸ்பிரிட்டா மாறுது. இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அந்த ஸ்வாட் லேடி பார்த்துட்டு இருக்கா. மாஸ்டர் சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஸ்வாட் கேட்கவும் வழியை கிரியேட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். அது லைட்டா காத்துல கையசிச்சதுக்கு அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் ரம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நானே இதை இப்பதான் பாக்குறேன்னு அந்த லேடி சொல்றா. இந்த கிளிஃப் ஆஃப் என்லைட்மெண்ட்ல இருந்து தானே மாஸ்டர் நீ கீழே தள்ளி விட்ட, டீமன் ஸ்வாட் இங்க தானே சீல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாகி கேட்கவும் சென்னங் ஷாவை அந்த டீமன் ஸ்வாட வெளியே வர சொல்லி ஆக்டிவேட் பண்றான். சென்னங் ஷாவை பின்னாடி போக சொல்லிட்டு பாகி வந்துட்டு கிரீன் கலர்ல அவன் பிடிச்சி வச்சிருக்க எல்லா ஆளுங்களையும் இறக்குறான். அதுங்க போயிட்டு அந்த ஸ்வாடை அட்டாக் பண்ணுது. அந்த ஸ்வாட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கமோ அவன் இன்னும் நிறைய ஆளுங்களை அனுப்பி வைக்கிறான். அந்த ஸ்வாட் கொஞ்சம் வீக்கான உடனே இதுதான் சான்ஸ் அப்படின்னு சென்னங் ஷா சொல்லவும் இந்த அம்பர்லாவை வச்சு ஸ்வாடையுமே அவன் அப்சர்வ் பண்ணிட்டு அதையும் ஒரு குட்டி டாலா மாத்திருந்தான். ஸ்பிரிட்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன ஒரு ஸ்பிரிட்ஸையும் காணும் ஃப்ராகிட்டோ பார்த்துட்டு இருக்கு. குட்டி ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இங்க ஓடிட்டு இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட் லேடியோ கவலைப்படுறா. வானத்துல இருந்து ஒரு பெரிய நெருப்பு வரவும் நம்ம ஹீரோ தடுக்கலான்னு போனா நம்ம ஹீரோட ஸ்வாட் இதை நான் பாத்துக்கிட்டு மாஸ்டர்னு சொல்லிட்டு அசால்ட்டா அதை தூக்கி அடிச்சிட்டு
பாய்ஸே வந்துட்டு டீமன்ஸ் வாட மட்டும் தான் கேப்சர் பண்ணிருப்பான். அதோட ஸ்பிரிட் இந்த ஸ்பிரிட் வேர்ல்டுல தான் இருக்கு. நம்ம ஹீரோ ஸ்வாட தூக்கி போடவும் நம்ம ஹீரோவோட ஸ்வாட் போயிட்டு அதோட ஒரு கொம்பை உடச்சு விட்டுறது. ஏ டாகி, உனக்கு இதை பார்த்து ஷாக்கா இல்லையான்னு கேட்கப்போ இதெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன் ஃப்ராகிட்டோ சொல்லுது. அந்த டீமன்ஸ் வாட ஸ்பிரிட்டை வரட்டி அடிச்சதுனால இப்ப மத்த கொட்டி ஸ்பிரிட்லாம் வெளியே வருது. நுவான், மழை பெய்ய போகுதுமா, சீக்கிரம் வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. பட்டர்ஃபிளைய ஷூட் பண்ணி விளையாடுறங்கிற பேர்ல அந்த கிராஸை ஷூட் பண்ணிதா பார்த்தா அந்த கிராஸ் பெருசா வளர்ந்துருது. ஸ்பிரிட்ஸ் எல்லாமே பச்சை குழந்தைங்க மாதிரி தான் இருக்கு. இதுல எதன் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட் லேடி கேட்கவும், ஐயோ கொஞ்சம் அதுங்க கீச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. சிஸ்டர், உங்க சிஸ்டருக்கு எந்த ஸ்பிரிட்னு சூஸ் பண்ண போறீங்க, எப்படி சூஸ் பண்ண போறீங்க நம்ம ஹீரோ ஸ்வாட் கேட்டா ஸ்பிரிட் திரும்ப வரவும் எல்லா ஸ்வாடுக்கும் நம்ம ஹீரோ அவனோட பவரை கொடுக்குறான். அதுங்களும் போயிட்டு அந்த டீமன் ஸ்வாட அட்டாக் பண்ணுது. ஒரு ஸ்பிரிட் மட்டும் கையை நீளமாக்கி ரப்பர் மாதிரி இழுத்து போய் அட்டாக் பண்ணுது. அந்த ஒரு ஸ்பிரிட் அட்டாக் பண்ணதுல அதோட இன்னொரு கொம்பு உடஞ்சிருது. எந்த ஸ்பிரிட்னு முடிவு பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரையும் அப்சர்வ் பண்ண மாதிரி இந்த பாகி வந்துட்டு நுவானியும் அப்சர்வ் பண்றதுக்காக வந்திருக்கான். டீமன் ஸ்வாட் உன்னோட ஸ்பிரிட்டை நான் சமன் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாய்ஸி அதை சமன் பண்ணவும் இந்த வேர்ல்டுல இருந்து அது நம்ம ஹீரோ வேர்ல்டுக்கு போயிட்டு இருக்கு. ரொம்ப உடஞ்சு போய் அதை அழுதுட்டு வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாய்ஜி வந்து ஸ்வாக் ஆகுறா. நீ என் தங்கச்சியோட ஸ்வாட் ஸ்பிரிட்டா இருக்கியா நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த ஸ்பிரிட்டோ ஓகே அப்படின்னு சொல்லுது. நுவானா இதை ப்ரொடெக்ட் பண்ணுவான்னு ஃப்ராகிட்டோ கேட்டா ஃப்ராகிட்டோ அதை ஈஸியா அடிச்சு போட்டுருதுன்னு பார்த்தா இந்த ஸ்பிரிட்டை யாரோ சமன் பண்றாங்க. பார்த்தா அது நுவான் தான். அவங்க வீட்டையும் அட்டாக் பண்ண போறா அப்படின்னு உடனே நுவான் தான் அவளோட பவர்ஸ் யூஸ் பண்றா. வளரக்கூடிய அந்த லேசர் பீமா அவ ஸ்பாட் ஸ்பிரிட் மேல அவ போட்டு விட்டுருக்கா. ஸோ குட்டியா இருந்த அந்த ஸ்பாட் ஸ்பிரிட்டோ வந்து இப்ப பெருசா வளர்ந்துருது. இப்பதான் இதுகிட்ட அடி வாங்கணும்னு அந்த டீமன்ஸ் வார்டுக்கு புரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண அதே அட்டாக் தான் கையை எடுத்து பிடிச்ச ரப்பர் பேண்ட் மாதிரி பின்னாடி போயிட்டு ரெடியா நிக்கவுமே டீமன் ஸ்பிரிட் பயந்து பின்னாடி ஓடுது. விடாம அந்த ஸ்பிரிட் துரத்தி போயிட்டு அதை அட்டாக் பண்ணுது. ஜெயிச்சிட்டும் சந்தோஷப்படாத குழந்தை, உனக்காக நான் திரும்ப வருவேன் அப்படின்ட்டு பாஷி அங்க இருந்து கிளம்புறான். ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சது. நுவான் தான் இதை சமன் பண்ணியிருக்காளா அப்படின்னு நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிறேன். நினைச்சதை விட என் தங்கச்சி ரொம்ப கிரேசியா இருக்கா நம்ம ஹீரோ பார்த்தா அந்த டீமன் ஸ்பிரிட்டோட தலை அந்த இடத்துல கிடக்குது. நைட் ஸ்கையோட லீடரையும் வந்துட்டு இவன் அப்சர்வ் பண்ணியிருப்பான். அவனை தான் காமிக்கிறாங்க. மயிலா, நீங்க திரும்ப வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அடியாளுங்க கேட்டா ஹீரோட கண்ட்ரோல்ல இவன் இருக்கிறதுனால ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நடந்துக்கிட்டான். சாரி கைஸ், இப்போ உங்க பாஸ் எனக்கு சொந்தமாயிட்டா அப்படின்னு சொல்லி பாய்ஷி அந்த இடத்துக்கு வரான். இந்த நைட் ஸ்கலோட லீடர் வந்துட்டு குழந்தைங்களோட ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருப்பான். சோல் எனர்ஜி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சோண்டு தான் தேவைப்படுது. நிறைய பேர் ஸ்பிரிட் எனர்ஜி இருக்கு, பட் ஆனா அந்த குழந்தை அளவுக்கு வராது. கூடிய சீக்கிரமே அவளையும் நான் சாப்பிட்டு ஸ்ட்ராங் ஆகுவேன் அப்படின்னு பாய்ச்சி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஸ்லைம் அந்த இடத்துக்கு வருது. 4 டால்ஸ் அவன் அந்த ஸ்லைம் கிட்ட கொடுக்குறான். அவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அந்த ஸ்லைமை கன்வெர்ட் பண்ணி அந்த எக்கை வந்து ஃபில் பண்ணுது. இப்ப நிறைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கிறது மூலியமா அது ஏதோ ஒரு போர்ட்டல ஓபன் பண்ணுது. சென்சன் டெக்னிக் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது நிலா கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஹெவன்லி டாவோ இதை வந்துட்டன் பாய்ச்சி கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோவோட ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்டர் பான் வந்துட்டாங்க, எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா பார்த்தா இன்ஸ்ட்ரக்டர் பான் ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்து வராங்க. ஸ்ட்ரிக்ட் டீச்சர் நினைக்காதீங்கப்பா, நம்ம கிளாஸ்க்கு ஒரு புது ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வித்தியாசமா அவங்க பேசுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து நிக்கிறான். பார்த்தா அவன் கையில அவன் தங்கச்சியும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கா. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு கிளம்புவான். அவன் தங்கச்சியும் கூட வரான்னு நிக்கிறா. அவன் தங்கச்சி உன் கூடயே தான் இருக்க ஆசைப்படுறா. ஒரு நாள் வேணா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வையன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சரி, நம்ம ஹீரோ போய் ஸ்கூல்ல பெர்மிஷன் கேட்டா அதெல்லாம் முடியாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்டர் பான் சொல்லியிருந்தாங்க. ஸ்கூலுக்கு எல்லாரும் படிக்க தான் வருவாங்க, இந்த மாதிரிலாம் குழந்தைய கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டு ஈவன் காங் வந்து அவங்க இருக்கட்டுமேன்னு சொன்னாலும் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னா நுவான் பப்பி ஐஸ் காமிச்சு அவங்களை கவர் பண்ணியிருந்தா. சரி ஓகே, ஒன் டே ஸ்டூடெண்டாவா வந்தா நம்ம அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம், இந்த அங்க யூனிஃபார்ம்னு கொடுக்கவும் குழந்தைக்கு எப்படி முன்னாடியே யூனிஃபார்ம் ரெடி பண்ணி வச்சீங்கன்னு காங்க கேட்கறேன். என் தங்கச்சி 2 டீச்சர்ஸோட மனசையும் மாத்திட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். அசென்ஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் பத்தி அவங்க கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஹெவன்லி டாவோ மூன்ல அவங்களோட சீக்ரெட் எல்லாம் சீல் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லவும் அது எப்படி அவங்க மூணுக்கு போனாங்கன்னு ஹாக்வா கேட்கவும் இதுதான் அசென்ஷன் டெக்னிக் அப்படின்னு ஸ்கூலுக்கு வெளியே ஒரு போர்ட்டல ஓபன் பண்ணி டீச்சர் காமிக்கிறாங்க. அப்ப மூணுக்கு போறதுக்கு எவ்வளவு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தேவைப்படும் கேட்டா அந்த நம்பர்ஸை நம்மளால எண்ணவே முடியாது, அவ்வளவு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தேவைப்படும். பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு ஓபன் பண்ண கம்மியா தான் தேவைப்படும், ட்ரை பண்ணுங்க டீச்சர் பான்னு சொல்லுவோம். என்ன ட்ரை பண்ணா அது பாத்ரூம்குள்ள ஓபன் ஆகுது, எந்த லொகேஷன்ல ஓபன் பண்ணணும்னு கரெக்டா கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோன்னு டீச்சர் சொல்றாங்க. சந்திரன் இப்ப பண்ற ஆபீஸ்ல இருக்கிற தேவையான மெட்டீரியல் எடுத்து கொடுக்கவும் நீ கரெக்டா லொகேஷனை கத்துக்கிட்ட சூப்பர் அப்படின்னு டீச்சர் பாராட்டுறாங்க. ஒன் செல்லும் நீ எப்படி பண்ண போற அப்படின்னு டீச்சர் போய் பார்த்தா அவ்வளவு வரைய ஆரம்பிக்கிறேன். இந்த டைமிங்ல தான் பாய்ஷே வந்துட்டு அந்த 3க்கான போர்ட்டல ஓபன் பண்ணியிருப்பான். நுவான் வேற பிளானட்டுக்கே ஓபன் பண்ணியிருந்தா. நம்ம ஹீரோ அதை ஒரு வழியா மூடி இருக்கான். ஏதோ ஒரு கல்டிவேட்டர் என்லைட்மெண்ட் அடைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன், அதுக்கான ஒளிதான் இது அப்படின்னு டீச்சர் பான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா பாய்ஷே வந்துட்டு 3க்கு வந்துட்டான். அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்கிற சீக்ரெட் டோரை வந்துட்டு அவன் ஓபன் பண்றான். தைரியம் இருந்தா ஹெவன்லி டாவோ டோரை ஓபன் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சோல்ஜர்ஸ்லாம் அவனை அட்டாக் பண்ண வராங்க. சோ இந்த கேட்டு நான் தாண்டினா போதுமா அப்படின்னு சொல்லி பாய்ஷி வந்து இவங்க கிட்ட இருக்கிற டால்ஸையும் இறக்குறான். அவங்களும் சோல்ஜர்ஸ் மாதிரி போயிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால சோல்ஜர்ஸை ஈஸியா தோக்கடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட கிளாஸ்ல அடுத்தது ஸ்வாட த்ரோ பண்ற பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிங்க் கலர் யாருக்குன்னு ஹாக்வா கேட்டா அது நுவானுக்கு தான் அப்படின்னு சொல்லி காங்க சொல்றான். அடுத்தது சன்ரங் அப்படின்னு கூப்பிடுவோம். சன்ரங் வந்துட்டு அவளோட ஸ்வாட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி யூஸ் பண்ணி பர்ஃபெக்டா ஏம் பண்ணி அனுப்புறா. கரெக்டா டார்கெட்டோட சென்டர்ல அது போயிட்டு கொடுத்தது. சன்ரங்
சன்ரங் ஃபர்ஸ்ட் ட்ரைலயே கரெக்டா அதை பண்ணிட்டா அப்படின்னு டீச்சரும் பாராட்டுறாங்க. அடுத்ததா சென்னு போயிட்டு மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அந்த ஸ்வாட போயிட்டு எரிஞ்சா ஸ்வாட் செம்ம ஃபாஸ்டா போயிட்டு அந்த போர்ட்ல அடிச்சா அப்படியே மேல பார்க்க பறந்து காணாம போயிட்டு ஸ்வாட் எவ்வளவு தூரம் போகுதுங்கிறது காம்படிஷன்ல டார்கெட்ல குத்தணும். சோ நீ ஃபெயில்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ண போறியா நம்ம ஹீரோ கேட்கறான். எப்படி பண்ணணும் நான் கத்து தரேன், என்ன பார்த்து கத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வழியா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டாங்க. இப்போ அந்த டோரை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாய்ஜியும் அதை கிட்ட போறான். அவன் லீடாவோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கதவை ஓபன் பண்ணா உள்ள இருந்து ஒரு கை வந்து அவனை பிடிச்சிருக்கு. அவனால அசையவே முடியல. லீடாவோட சோல் தான் இது. இங்க நம்ம ஹீரோ எப்படா பவர்ஸை கண்ட்ரோல் பண்றதுன்னு லைட்டா அந்த ஸ்வாடத்துக்கு போடுறான். வாங்களே நீ டார்கெட்டை மிஸ் பண்ண நீ ஃபெயில்னு சொல்லவும் ஸ்கூல் பில்டிங் எதுவும் உடையல நீ சூப்பரா பண்ணிட்டேன்னு சன்ரங் பாராட்டா. நம்ம ஹீரோவை ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தா தோத்து போனதுக்கு எதுக்கு கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு டீச்சர் கேட்கறாரு. இந்த கிராஸை தான் ஸ்வாட் மாதிரி யூஸ் பண்றா. லைட்டா அதை அசைக்கிறா. எதுவுமே நடக்கல. எல்லாரும் பண்றதை பார்த்து எப்படி பண்றாங்கன்னு கத்துக்கிட்டாலேன்னு டீச்சர் காங்கன்னு நினைக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துல காத்து அசைஞ்சு அவளோட டார்கெட் துண்டா போயிருது. அடுத்து ஒரு இரும்பு கம்பி துண்டா போகுது. கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் பவரா அது போய்கிட்டு இருக்கு. டக்கு நம்ம ஹீரோ போயிட்டு அதை தடுக்கவோ ஏர் பிரஷர் கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல இது நான் டெஸ்ட்ராய் பண்ணா டேமேஜ் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அடுத்தாதான பிரச்சனை அப்படின்னு சொல்லி வானத்தை பார்க்க அதை திருப்பி விட்டுருதான். மாட்டிட்டு இருக்கிற பாய்ஜியால தப்பிக்கவே முடியல. அப்ப திடீர்னு பார்த்தா இந்த அட்டாக் வந்து கையை துண்டா வெட்டி அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுருது. அது யாரோட ஸ்பாட் பவர்னு தெரியல. பட் எப்படியோ ஹெல்ப் பண்ணிருச்சு. இப்போ இந்த கேட்டுக்குள்ள நான் போனா இன்வின்சிபிளா மாறிடல அப்படின்னு அவன் கேட்டுக்குள்ள போறான். பாய்ஜி அந்த ஹெவன் டாவோட கதவை ஓபன் பண்ணிட்டான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பிரிட் கார்டியன்ஸ்ல இதை நோட்டீஸ் பண்றாங்க. அப்படியே இவன் கதவை ஓபன் பண்ணியிருந்தாலும் அந்த மார்ஷல் சோல் வந்து தடுத்திருக்குமே இன்னொரு ஸ்பிரிட் கேக்குது. பாய்ஜி ஃபைனலி இந்த ஸ்பிரிட்ஸ் இருக்கக்கூடிய அந்த லைப்ரரி இடத்துக்கு வந்துட்டான். சோ இதான் ஹெவன்லி டாவாவா அப்படின்னு நம்ம பாக்குறான். என்ன தைரியம் தான் இந்த இடத்துக்குள்ள பெர்மிஷன் வராம வருவேன், இவனை தானே தனியா ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூ கலர் ஸ்பிரிட் முன்னாடி வருது. அதை பவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி பெருசா மாறிட்டு செயின்ஸ் வச்சு அவனை கட்டி போட்டுட்டு இது உன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிடும் அப்படின்னு அந்த ஸ்பிரிட் சொன்னா அந்த செயின்ஸ் எல்லாம் உடச்சிட்டு டக்குன்னு ரிலீஸ் ஆகி அந்த ஸ்பிரிட்டோட சங்க பிடிக்கிறேன். அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அதை ஒரு ஸ்டோன் மாதிரி அவனோட கையில வச்சுக்கிறேன். ஒரு விரலுக்கு ஒரு ஸ்டோனை வச்சிட்டோம்னா ஆப்வியஸ்லி அடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரியும். மற்ற ஸ்பிரிட்ஸையும் வந்துட்டு அவன் ஸ்டோனா கன்வெர்ட் பண்ணி நம்ம இன்ஃபினிட்டி காண்ட்லெட் மாதிரி மாத்திருந்தான். அந்த ஸ்பிரிட்ஸ் அதுங்களோட பவரை யூஸ் பண்ணா இவன் அப்சர்வ் பண்ண ஹெவன்லி டாவாவோட அந்த பவரை யூஸ் பண்றான். அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டோனா மாத்தின அந்த ப்ளூ கலர் ஸ்பிரிட்டோட பவரையும் இவனால யூஸ் பண்ண முடியுது. இன்ஃபினிட்டி காண்ட்லெட்டுக்கு 6 ஸ்டோனை வச்சது போக ஒரு ஸ்பிரிட் இன்னும் மிச்சம் இருக்கு. நான் சொல்றத ஒழுங்கா செய்ய இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பிரிட்டை மிரட்டுறான். என்ன பண்ண ட்ரை பண்றீங்கன்னு கேக்குது. பார்த்தா அவன் பிளட் அங்க இருக்கிற வே ஆஃப் ஹெவன்ல கலந்து பழி வாங்க போறேன்னு சிரிச்சுட்டே சொல்றான். பிரேக்கிங் நியூஸ், ஊருக்குள்ள நிறைய மார்ஷல் மாஸ்டர் காணாம போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பாய்ஜி வந்துட்டு ஊர்ல இருக்கிற எல்லா டிவிலயும் தெரிய ஆரம்பிக்கிறான். நான் தான் மார்டல் வேர்ல்டோட டாப் கல்டிவேட்டர்னு நம்ம ஹீரோவோட பொசிஷனை அவன் தான் அப்படின்னு பொய்யா சொல்லிட்டு இந்த 2 பேரும் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்க. இதான் இவங்களோட கிரைம். அண்ட் இந்த பிறந்த குழந்தை வாங்கினுவான்னு ஒரு டீமன் சைல்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படியே ஹிப்னாசிஸ் மாதிரி ஒன்று பண்ணவும் ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே வந்துட்டு அதனால மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க. அண்ட் இவங்களை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 10 பில்லியன் அப்படின்னு சொல்லவும் என்னப்பா ஒன்ன போய் குற்றவாளின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்காங்க. நீ இன்னசென்ட்னு தெரியும் ஹாகுவா பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ கையில வழங்க மாட்டான். டக்கு நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகி ஓடுறான். நம்ம ஹீரோ சங்குக்கு கத்திய நீட்டவும் நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு. பார்த்தா சன்ரங்கோட மெமரிஸ்ல சன்ரங் இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த வெள்ளி இருக்கிற மாதிரி ஆல்டர் பண்ணியிருக்கான். எனக்கு போய் நீ இப்படி துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி தான் அவன் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. சரிங்க என்ன நடக்குது நம்ம ஹீரோ ஸ்வாட் கேக்குது. எல்லாரும் அட்டாக் பண்ணாலும் எஸ்கேப் ஆகி நம்ம ஹீரோ ஒரு வழியா ஓடிட்டான். அந்த 10 பில்லியன் எனக்கு தான் அப்படின்னு சென்னு சொல்றான். கல்டிவேட்டர் பாய்ஷி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லவும் அவன் ஹெவன்லி பாரடைஸ் பில்டிங் நோக்கி தான் போயிட்டு இருக்கா. சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி பாய்ஷியோ ஹெல்ப் பண்றான். இங்க ஃப்ராகிட்டோவை பிடிக்கிறாங்க. என்ன எதுக்குடா பிடிக்கிறீங்கன்னு ஃப்ராகிட்டோ கத்துது. ஃப்ராகிட்டோவை பிடிச்சி அடைச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒருத்தன் வந்து ஜுவாஹி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இது ஒரு சாதாரண குழந்தைன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. அது ஒரு டீமன் சைல்டு பவர்ஃபுல்லா இருக்கும். கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு ஜுவாஹி சொல்றான். கதவை திறந்தா நீங்க தான்டா பிரச்சனையில மாட்டுவீங்க அப்படின்னு ஃப்ராகிட்டோ நினைக்குது. கொட்டி பண்ணி எங்க கூட வந்துரு சரியான்னு ஜுவாஹி சொன்னா. கையில இருக்கிற அந்த ஃபேன் எடுத்து அவ பபிள்ஸ வர வைக்கிறா. சாதாரண பபிள்னு ஒருத்தன் அதை தொட்டா பயங்கரமா வெடிக்குது. நுவான அவங்க பிடிக்க ட்ரை பண்ணுவா. அவ அவங்க கூட தொட்டு பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிருத்தா. கூட எக்ஸ்ட்ராவா ஃபேன் டேபிள்ஸ்லாம் உயிர் கொடுத்து அதை வச்சு வந்தவங்களை பிடிச்சி அடிச்சவா குறும்புத்தனத்தை ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் ஒரு தீம் பார்க் இருக்கிற இடத்துக்கு ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கான். ஆர்மியே நம்ம ஹீரோவை தான் தோத்திட்டு வருது. சன்ரங் ஃபேமிலியும் ரிச்சுங்கிறதுனால அவ்வளோ நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கா. பணமலையில நம்ம நீந்தலாம் அப்படின்னு சென்னு சொல்றான். தாத்தாட்ட சொல்லி பேரியரை ஆக்டிவேட் பண்ணிட்டா உள்ள இருந்து யாராலையும் வெளியே தப்பிக்க முடியாது அப்படின்னு சன்ரங் சொல்றா. பீரங்கி எல்லாம் வச்சு நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண ரெடியா இருக்காங்க. நார்மல் புல்லட்ஸை வச்சு ஷூட் பண்ணுவோம். அசால்ட்டா நம்ம ஹீரோ அதை தடுத்துட்டு இருக்கான். இப்போ சன்ரங் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. என்ன தைரியம் இருந்தா எனக்கு துரோகம் பண்ணிருப்பேன். பதில கூட அட்டாக் பண்ணல. நீ மதிக்கவே இல்லைன்னு சன்ரங் சொல்லவும் லைட்டா கையாசச்சு நம்ம ஹீரோ பவரை காமிக்கிறான். டேங்கரை வச்சு இப்போ அட்டாக் பண்ணா புல்லட் அசால்ட்டா நம்ம ஹீரோ தடுத்துட்டு சன்ரங் நம்ம ஒன்னா இருந்த டயத்தை நீ மறந்துட்டியா? நம்ம ஒன்னா ஸ்கை லேண்டன்ஸை ரிலீஸ் பண்ணோம். மீட்டியா ஷவரை பார்த்தோம். எத்தனையோ போராட்டங்கள்ல என் கூட இருந்த நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க.
அப்படின்னு டக்கு நம்ம ஹீரோவா ஸ்வாட உடச்சிட்டாவா கையை பிடிச்சி எடுத்து அவளை கிஸ் பண்ணுவோம். அவளோட அந்த மெமரிஸ்லாம் ஆல்டர் பண்ணப்பட்டிருக்கோம். அது அந்த ஹிப்னோசிஸ்னால தான். ஒரு வழியா அந்த ஹிப்னோசிஸ்ல இருந்து சன்ரன் வெளியே வந்துருதா. அவளுக்கு நம்ம ஹீரோ கூட நடந்த எல்லா ஞாபகம் வந்துருச்சு. வாங்லிங், நான் உன்னை போய் தப்பா அட்டாக் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு வா சொல்லவும், இது உன்னோட தப்பு இல்ல, அந்த பாய்ஷி தான் எல்லாரோட மெமரிஸையும் மாத்திட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, உன்னால தெரிஞ்ச என்னடா பண்ண முடியும், நானே என் லொகேஷன் சொல்றேன், நான் ஹெவன்லி டாவோல இருக்க, உன்னால அந்த இடத்துக்கு வரவே முடியாதுன்னு நம்ம சிரிச்சிட்டு இருக்கான். வாங்லிங், நீ இங்க இருந்து போனா மத்தவங்களை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சன்ரன் சொல்லவும், நம்ம ஹீரோ அவன் ஸ்வாடாவா கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறான். சன்ரங், நீயும் துரோகம் பண்ணிட்டல, நீயும் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி சன்ரங்க எல்லாரும் அட்டாக் பண்ண வராங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா நுவானை பிடிக்க ட்ரை பண்ண எல்லாருமே அவ அடிச்சு போட்டா. நுவான், அவன் கதையை நம்ம முடிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு நுவானை தூக்கி நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்கு போறான். வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தா. அவன் பின்னாடி கதவை ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோ அங்க வரவும், டேய், நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 1000 வருஷமா பிளான் போட்டிருக்கேன், நீ எப்படி அசால்ட்டா வந்தேன்னு கேட்டா. என் ரூம்ல இருக்கிற பீரோல திறந்தா இந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வாய்ப்பே இல்ல, அப்படியே இருந்தாலும் நான் 7 ஹெவன்லி டாவோஸையும் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், இன்வின்சிபிள்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தா. நீ என் கூட சேர்ந்து ஃபைட் பண்றியா நம்ம ஹீரோ கேட்குமா. அவ்வளவு சரிங்கிற மாதிரி தலையாடுறா. நம்ம ஹீரோ ஃபைட்டுக்கு ரெடியா. உனக்கு பிடிச்சவன் கூட இருந்தவங்களே உன்னை அட்டாக் பண்ணாங்க, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாய்ஷி கேட்கறான். நான் ஒன்னும் தனியா இல்ல, சந்திரன் என்னன்னு நம்புறான் நம்ம ஹீரோ சொல்லுவேன். 2 பேருக்கும் இங்க தாண்டா சமாதி அப்படின்னு அவன் அட்டாக் பண்ணா. அசால்ட்டா நம்ம ஹீரோ அவனை அடிச்சு போடுறான். அந்த இடத்த விட்டு அவன் வெளியே வந்து மூணுல விழுறான். நீங்க 2 பேரும் மான்ஸ்டர்ஸ் தான் அப்படின்னு பாய்ஷி பார்த்தா. இந்த ஐடியா வாங்கி உன்னால அசைய முடியுதா நம்ம ஹீரோ பார்த்துட்டு அட்டாக் பண்ண கிட்ட போனா அவன் அப்சர்வ் பண்ண அந்த ஸ்ட்ராங்கான ஆளுங்க எல்லாத்தையும் இறக்குறான். இந்த உருவம் அந்த ஜிம்ம நடத்தினவனோட தான். அசால்ட்டா நம்ம ஹீரோவை தடுத்துருக்கான். நம்ம ஹீரோவோட அந்த ஸ்பின்னிங் கிக்க நுவான் பண்ணி அவனை அட்டாக் பண்ணி போடுறா. அந்த குழந்தைய நீ சாப்பிட்டாதான் உன்னால அந்த ஃபைட்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அம்பர்லால இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. ஸோ நுவானை எப்படியாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து அவன் அட்டாக் பண்ணா. நம்ம ஹீரோ அவனை அசால்ட்டா அடிச்சு போடுதான். அப்சர்வ் பண்ண வந்த பிளாக் கலர் மான்ஸ்டர் நுவான் அடிச்சு போடுதா. தங்கச்சி இப்பதான் பிறந்திருக்கா, பட் நிறைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அவாட்ட இருக்கு, கண்டிப்பா நான் அவளை சாப்பிடுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவங்கிட்ட இருக்கிற அந்த டீமன் ஸ்வாட சமன் பண்ணி அதை இப்ப அட்டாக் பண்றதுக்கு அனுப்பி வச்சா. அவளோட ஸ்வாடான அந்த கிராஸ நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. சாதாரண கிராஸ வச்சு என்னடா பண்ணுவான்னு பாய்ஷி சிரிச்சிட்டு இருந்தா. சன் மூன் ஸ்டார்ஸ் ஏதால வெட்ட முடியும்னு ஒரே அட்டாக் தான். டீமன் ஸ்வாட் ஸ்பிரிட்டை மொத்தமா நம்ம ஹீரோ டெஸ்ட்ராய் பண்ணிருந்தான். ஹெவன்லி டாவோட அந்த மார்ஷல் சோல் அவன் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அவன் கழுத்து பின்னாடி இருக்க சீல லைட்டா ரிலீஸ் பண்றான். உண்மையான ஸ்ட்ரென்த்னா என்ன நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு மல்டிபிள் லேயர் ஆஃப் ஹெவன்லி டாவோவை நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணிக்கலாம். நீயும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லவும் அவளும் அவளோட பவர்ஸை காமிக்கிறா. நுவானோட பவர்ஸ் வந்து அந்த மார்ஷல் சோலையே கட்டி போட ட்ரை பண்ணுது. அது ரெசிஸ்ட் பண்ணாலும் ஒரு வழியா அவ கட்டி போட்டுருதா. குழந்தை எப்படி அவளுக்குன்னு ஒரு டாவோவை கிரியேட் பண்ணா அப்படின்னு ஷாக் ஆனா. ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன ஆக போகுதுன்னு கவலைப்படு நம்ம ஹீரோ இவனை பிடிச்சி ஹைட்டா மேல தூக்கிட்டு போய் ஒரே அடிதான். வாய்ப்பே இல்ல, ஹெவன்லி டாவோ தான் அல்டிமேட், அந்த பவர் என்கிட்ட இருந்தும் எப்படி என்ன தோக்கடிச்சா நம்ம கேட்டா. நம்ம ஹீரோ அவன் கழுத்து பின்னாடி இருக்கிற சீலை திரும்பவும் போட்டு விட்டுதான். எல்லாத்தையும் நான் பழையபடி நார்மல் ஆக்கிட்டு ஜெயிலுக்கே திரும்ப போயிருந்தேன், என்னை விட்டு நம்ம பேசிக்கிட்டு அந்த அம்பர்லாவை கண்ட்ரோல் பண்ணி டக்குன்னு நுவானை வந்து அவன் அப்சர்வ் பண்ணிட்டான். அவனை டாலா மாத்தி டக்குன்னு அவன் சாப்பிட்டுதான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவையும் அவன் அசால்ட்டா தடுத்துட்டு உன் தங்கச்சியை வயிற்றுக்குள்ள இருக்கா, நீ என்ன கொண்டு அவளையும் சேர்த்து சாவடிச்சிருவேன் யோசிச்ச முடிவு பண்ணு நம்ம சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ணாம தயங்கி நின்றுட்டு இருக்கான். பாய்ஷியோட மைண்ட் ரம்குள்ளதான் அவ இருக்கிற. பாய்ஷியோட அப்பா வந்துட்டு அவனை காப்பாத்துறதுக்கு யார்கிட்ட இருந்து தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். நுவானோட பவர்ஸ் இங்க ஒர்க் ஆகல, அவ ஒரு கோஸ்ட் மாதிரி இருக்கா, ஏன்னா இது ஒரு ட்ரீம் தான். நைட் ஸ்கல்லோட லீடர் தான் வந்து இவங்களை கொல்றதுக்காக வந்திருக்கான். என்னோட ஒரு பெரிய பிளானுக்கு அந்த குழந்தை தேவைப்படுறான், கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவன் இவங்க அப்பாவை அட்டாக் பண்ண வரவும், என்னன்னாலும் சரி இவனை நான் உன்கிட்ட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்பர்லாவை வர வச்சு அசன்சனை யூஸ் பண்ணி அவனை வேற இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணியிருந்தான். நைட் ஸ்கல்லோட லீடர் வந்து பாய்ஷியோட அப்பாவை கொண்டுதான். அந்த குழந்தை டெலிபோர்ட் ஆயிடுச்சு, பட் சோல் ட்ராக்கிங் டிவைஸ் நான் அது மேல யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படியாச்சும் ட்ரேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் பேசிட்டு இருக்கான். டெலிபோர்ட் ஆன பாய்ஷிக்கு இந்த உலகம் எப்படி ஒர்க் ஆகுன்றதெல்லாம் தெரியல. மான்ஸ்டர் பார்த்து அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். கொடையை அவன் நீட்டி தடுக்க ட்ரை பண்ண அந்த கொடை வந்துட்டு அந்த மான்ஸ்டர் அப்சர்வ் பண்ணிடுது. ஆனா அந்த டாக்கி வந்துட்டு டாலா மாறிடுது. இதை நீ எடுத்து சாப்பிடு, உனக்கு பவர்ஃபுல் ஆகணும்னு ஆசை இல்லையா, வேர்ல்டுலயே நீ ஸ்ட்ராங்கஸ்டா மாறலாம், இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனை ஏதோ கண்ட்ரோல் பண்ணுவான். அவனும் அதை சாப்பிட்டு ஸ்ட்ராங் ஆகல இருந்தா அப்படியே ஸ்ட்ராங்கான ஆளுங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணி அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே மாறிட்டு இருந்தான். என்னை தடுக்க யாரும் கிடையாது, நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு எதெல்லாம் கிடைக்கும் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அதோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தான். ஃபைனலி அந்த நைட் ஸ்கல்லோட லீடரையும் அவன் அப்சர்வ் பண்ணிட்டான். இதான் என் பிளானோட ஃபைனல் பீஸ், ஒன்னையும் நான் இப்ப சாப்பிட்டேன் அப்படின்னு பாய்ச்சி வந்து நுவான் கிட்ட போய் அவனை அடிச்சுட்டு என்னடா லோசுத்தனமா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம், பேச முடியுமா அப்படின்னு நம்ம ஷாக் ஆனா. நானும் ஒரு நார்மல் குழந்தையா நடந்துக்கிடலான்னு பார்த்தா என்னையவே நீ பேச வச்சுட்டல, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு எல்லாத்தையும் சாப்பிடுவியா, அப்ப நான் தான் உன்னை விட ஸ்ட்ராங், உன்னைய நான் சாப்பிட்டா உனக்கு பரவாயில்லையா, அது எப்படி உனக்கு ஃபீலா இருக்கும்னு கேட்கவும், என் பாஸ்ட் பாத்துமா நீ இப்படி கேட்கற அப்படின்னு நம்ம கேட்டா, உன்னெல்லாம் மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டா அனுப்பணும், ஏன்னா உனக்கு தப்பு நடந்ததுன்னா போலீஸ் ஸ்டேஷன் போ, உன்னோட ஸ்ட்ராங்கா சில பேர் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேளு, பேரண்ட்ஸ் இல்லாம வளர்ந்ததுனால தான் நீ இப்படி தருதலையா வளர்ந்துருக்க, உன்னை அடிச்சு நான் இப்ப திருத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நுவான் மைண்ட் ரம்ல பேசிட்டு இருக்கா. உன் தங்கச்சி எனக்குள்ள இருக்கா, என்ன அட்டாக் பண்ணாதா
அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட அவன் பேசிட்டு இருக்கும் போதே தானா அவன் அடி வாங்கி கீழே விழுறான். என்ன நடக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்தா தானாவே அவன் ஏர்ல பறந்துட்டு இருக்கான். நுவான் தான் அவனுக்குள்ள இருந்து அடிக்கிறான். நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிறான். அவன் அப்சர்வ் பண்ண ஆளுங்க எல்லாருமே இப்ப அவன் வாய் வழியா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஹெல்ப் பண்றான். நம்ம ஹீரோவும் அவனோட வயிற்றுல குத்துறான். உள்ள நுவானு வெளியே நம்ம ஹீரோன்னு 2 பேரும் சேர்ந்து அவனை புறப்பி எடுக்கிறாங்க. ஃபைனலி நுவானுமே வெளியே வந்துருத்தா. இந்த அம்பர்லா தானே காரணம். நம்ம ஹீரோ அந்த அம்பர்லாவை எடுக்கணும். இந்த வேர்ல்டுலயே ஒன்னு ஸ்ட்ராங்கஸ்டா மாத்திர என் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கோ அப்படின்னு சிரிச்சா அசால்ட்டா நம்ம ஹீரோ அந்த கொடையை உடச்சிருக்கான். உள்ள இருந்து அந்த ஈவலோ டெஸ்ட்ராய் ஆகிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. சுப்பீரியர் ஒன் அப்படின்னு சொல்லி ஹெவன்லி டாவில் இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோக்கு தலை வணங்குறாங்க. எல்லாத்தையும் நார்மலா மாத்திருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவும் நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டா காத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இப்ப சன்ரங் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஹீரோட ஸ்வாட வச்சு சன்ரங் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டா. பீப்புள் அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் நார்மலா மாத்திட்டதுனால இங்க என்ன நடந்துச்சு பிளைன் கிராஷ் ஆயிடுச்சான்னு மக்கள் எல்லாம் எந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு தூரம் பண்ணிருக்கேன், எனக்கு ரிவார்டு தருவீங்களான்னு கேட்டுட்டு கண்ணை மூடிட்டு நிக்கவும் நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணலான்னு போனா நடுவுல நுவான் வந்து 2 பேர் கிஸ்ஸையும் வாங்கிக்கிறா. இவங்க முன்னாடி நுவான் திரும்ப பேச முடியாதபடியே தான் நடிச்சிட்டு இருக்கா. பாய்ஷிய திரும்பவும் ஜெயிலுக்குள்ள அடைச்சிட்டாங்க. ஸ்வாகி தான் அதை பண்ணிருக்கான். பார்த்தா திடீர்னு ஸ்வாகிய வந்துட்டு அந்த ஸ்லைம் கொன்றுது. அந்த ஸ்லைம் தான் ஆக்சுவலி பார்க்க நம்ம ஹீரோவோட உருவத்துல ஒயிட் ஹேர்ல இருக்கு. வாங்லிங் ஒரு நாள் உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி அது வில்லத்தனமா சிரிக்குது. ஃபைனலா ஒரு என் கிரெடிட் சீனும் வச்சிருக்காங்க. இப்ப நுவானுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேவை வந்து கொண்டாடுறாங்க. அவ பிறந்ததுல இருந்து என்னெல்லாம் நடந்துச்சு, நம்ம ஹீரோ அவளை எப்படி பாத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே செரமோனி அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களை அவ கண்ணு முன்னாடி வச்சு அவ எதை செலக்ட் பண்ண போறா, அவ ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. சியர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு நுவான கீழே இறக்கி விடுவோம். ஃபர்ஸ்ட் அவ ஏடிஎம் கார்டை எடுக்க போறா. பணம் வேணும்னா நல்ல விஷயம் தான் சொல்லுவோம். இதுதான் முக்கியம். சென்னு கூப்பிடுறான். ஒரு ஸ்வாட வச்சிருக்கா. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கிற அனிமல்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சாகுவா கூப்பிடுறான். டைமை கண்ட்ரோல் பண்ணலாம் ராகிட்டோ கூப்பிடுது. அவளுக்கு அண்ணனை தான் பிடிக்கும். கிறிஸ்பி நூடுல்ஸ் தான் அவ செலக்ட் பண்ணுவா. நம்ம ஹீரோ பார்த்தா அதையும் அவ தாண்டி போய் எனக்கான ஃபியூச்சரை நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு ஃபேனை எடுக்கிறா. இந்த இடத்துல முடியுது. சோ இதோட சீசன் 5 முடிஞ்சது. அந்த ஸ்லைம் தான் ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோவோட உருவத்தை எடுத்திருக்கோம். அண்ட் அதுக்கு ஒயிட் கலர் முடியும் இருக்கு. அந்த ஸ்லைமை பத்தி டீட்டெயிலா நமக்கு இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. சீசன் 6ல மேபி அதுதான் வில்லனா இருக்கலாம். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் சீசன் ரிலீஸ் ஆனா நான் கண்டிப்பா அதை சொல்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.